பரலோகமே உம்மை துதிப்பதால் என்ற பாடலை கூட எங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் யாவரும் பாடுவீர்களா? கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா.
பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நாம் இருந்த பொழுது அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சுட்டெரிக்கும் அக்கினியில நம்ம நடந்த பொழுது பணியாய் நம்மளை நடக்கிறார். பாடலை கூட கரங்களை தட்டி நம்ம பாடுவோமா? ஹல்லேலூயா. நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர் என்ற பாடலை கூட அவர் நமக்கு எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரிடத்திலிருந்து நாம் நன்மைகளையே பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா.
உதவி நீரே என்ற பாடலை கூட நாம் யாவரும் சேர்ந்து அவரை பாடி மனதார ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. நாம மகிமைப்படுவதாக கர்த்தர் நல்லவர் என்பதை யோசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. நல்லவர் எல்ரோயியாக வினேசராக நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறது. ஹல்லேலூயா. வாரும் தூய
இடத்துல வாருங்கள். ஆமென். உமக்கே துதி பலி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஹalleluya. உமக்கு ஒருவருக்கே ஆராதனை ஆண்டவரே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆமென். ஹalleluya. என்னை கண்டீரே. ஆராதனை உமக்கே. சத்தமாக ஹalleluya. எபினேசரே, உதவி நீரே. ஆராதனை உமக்கே. ஆமென். எல்லோய் என்னை கண்டீரே. ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது ஆமென். துதிகளின் நடுவே வாசம் செய்தீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே. துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே. துதிகளை ஏற்றிடுவீர். வாரும் தூய ஆவியே. துதிகளை ஏற்றிடுவீர். ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. மீண்டும் ஒரு முறை கூட நல்லவர் நீர் என்ற பாடலை கூட பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீர் உம்மையே. வாதிக்க கொடுத்தீர் திரு உடலை எனக்காய். என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீர் உம்மையே. வாதிக்க கொடுத்தீரே திரு உடலை எனக்காய். உங்கள் அன்பு பெரியதே, உங்கள் அன்பு பெரியதே, உங்கள் அன்பு பெரியதே, உங்கள் அன்பு பெரியதே. ஈடு இணையற்றதே. உனக்கு கிருபை பெரியதே, உனக்கு கிருபை பெரியதே.
கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, கிருபையான இயேசுவே. நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர், நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். சாப முள்முடியை உம் சிரசில் சுமந்தீரே, சாபமாய் தொங்கினீரே, என்னை ஆசீர்வதிக்கவே. சாப முள்முடியை உம் சிரசில் சுமந்தீரே, சாபமாய் தொங்கினீரே, என்னை ஆசீர்வதிக்கவே. உந்தன் அன்பு பெரியது, உந்தன் அன்பு பெரியது, உந்தன் அன்பு பெரியது, உந்தன் அன்பு பெரியது, ஈடிணையற்றதே. உந்தன் கிருபை பெரியதே, ஆமென். உந்தன் கிருபை அவர் பெரியதே, கிருபை பெரியது. உந்தன் கிருபை பெரியதே, ஹல்லேலூயா. உந்தன் கிருபை பெரியதே, கிருபையான இயேசுவே. நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். எல்லோரும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். எந்த அனைத்து தீமையும் உன்மேல் வந்ததால், இந்த அனைத்து நன்மையும் என் மேல் வந்ததே. இந்த அனைத்து தீமையும் ஆமென். உன்மேல் வந்ததால், இந்த அனைத்து நன்மையும் என் மேல் அவருடைய வந்ததே. நன்மை நம்மேல் உந்தன் வந்ததற்காக அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, அவர் அன்பு பெரியது. அவர் இரக்கம் பெரியது. உந்தன் ஆமென். அன்பு பெரியதே. ஹல்லேலூயா. கிருபையான இயேசுவே. ஹல்லேலூயா. கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, கிருபையான இயேசுவே. ஆமென். நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர், நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கூட நாம் கேட்போம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் செபிப்போம். யாவரும் கண்களை மூடி ஆண்டவரே, அன்பின் ஆவியானவரே, துதிக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலே கூட கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தையை கேட்கிறதான எங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அதன்படி செய்யத்தக்க கிருபை எங்களுக்கு தருபடியாக ஜெபிக்கிறோம். விசுவாசத்தை எங்களுக்குள்ளாக முற்றிலும் சுற்றி நிற்கிற காரியங்களை நாங்கள் கண்டு சோர்ந்து போகாதபடி எங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், அவருடைய அன்பு பெரியது, அவர் எங்கள் மீது வைத்திருக்கிற இரக்கம் பெரியது என்று உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் எங்கள் வாழ்வில் முன்னேறி செல்லக்கூடிய கிருபையும் விசுவாசத்தை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட எங்களோடு கூட இணைந்திருக்கிறவங்களை அவரும் நாங்கள் ஆண்டும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி அன்போடு கூட வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தர் நல்லவர். இன்றைய வார்த்தைக்காக நாம் செல்வோம். நம்ம தொடர்ந்து என்ன பார்த்து கொண்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஃபெய்த்துங்கிற விசுவாசங்கிற தலைப்பில் விசுவாசனை என்ன, டெஸ்ட் யுவர் ஃபெய்த் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை கடந்த ஒரு 2 மாதமாக நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட் வீக்லேருந்து, நெக்ஸ்ட்டு கம்மிங் ஆகஸ்ட் 1 சண்டே, தட் ஃபால்ஸ் ஆன் சண்டே. ஸோ சண்டேலேருந்து நம்ம வந்து இன்னொரு புதிய டாப்பிக்கை போய் நம்ம பார்ப்போம். என்னோட மைண்டில் நிறைய டாபிக் இருக்குது. க்ரோ இன் யுவர் ஃபெய்த், லிவிங் பை ஃபெய்த், வாக் பை ஃபெய்த், as well as த நேம்ஸ் ஆஃப் காட். அந்த மாதிரியான நிறைய டாபிக் என்கிட்ட இருக்குது. எனக்கு பேசணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளணுன்ட்டு. அதில் வந்து நேம்ஸ் ஆஃப் காட் எடுத்து பேசலான்னு பார்க்குறேன். கர்த்தருடைய நாமம் அதிலிருந்து மகிமைப்படுவதாக. இந்த வாரம் நம்மளுடைய இந்த சீரீஸோட இது கடந்த 8 வாரமாக நாம் வந்து டெஸ்ட் யுவர் ஃபெய்த் அப்படிங்கிற டாப்பிக்கை போதிச்சு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி வந்து ஒரு டெஸ்ட் யுவர் ஃபெய்த் அப்படிங்கிற டாப்பிக்கில் மறுபடியும் நாம் வந்து த டெஸ்ட் ஆஃப் டேவிட், அவரோட ஃபெய்த்தை பற்றி நாம் இப்போ வாசிப்போம்.
இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு கீவர்ஸாக வந்தது எபேசியன்ஸ் சாப்டர் 2 verses 8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவா இருக்குது என்று நாம் வாசிக்கிறோம். கிருபையினால தான் நம்மளுக்கு விசுவாசத்தை கொண்டு நம்மளுக்கு ரட்சிப்பே கிருபையினால தான் இருக்குது. இப்போ கிருபைனா என்ன அப்படின்னு சொன்னால், யூ ஆர் நாட் ஒர்த் இட் அட் ஆல், யூ ஆர் நாட் அட் ஆல் ஒர்த். நீங்கள் கிருபை அப்படின்னு சொன்ன என்னன்னா, யூ ஆர் நாட் அட் ஆல் ஒர்த் பட் காட் மேக்ஸ் யூ ஒர்த். யூ ஆர் நாட் அட் ஆல் சூட்டபிள் பட் காட் மேக்ஸ் யூ சூட்டபிள். யூ ஆர் நாட் அட் ஆல் டு பி ஹானர், காட் மேக்ஸ் யூ ஹானர். இல்லையா? நமக்கு வந்து எந்த ஒரு தகுதியே இல்லாத போது கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். அதுதான் நம்ம அந்த கர்த்தருடைய கிருபையாக இருக்குது. ஆனால் சால்வேஷன்னா என்ன அப்படின்னு சொன்னால், ரட்சிப்பு மாத்திரமில்லை. தமிழில் வந்து ஒரே ஒரு வார்த்தை இங்கிலீஷில் சால்வேஷன் சொல்லியிருக்காங்க, தமிழில் வந்து ரட்சிப்புன்னு சொல்லிட்டாங்க. ரட்சிப்புன்னு என்ன சொன்னால், நிறைய விதமாக அதை வந்து மொழிபெயர்க்கலாம். அது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரட்சிப்புனா நம்முடைய ஆத்ம ரட்சிப்பு இல்லையா? நம்முடைய இந்த இன்மையில் மாத்திரமல்ல, மறுமையிலே தேவனோடு கூட இருந்து நாம் தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். தேவனோடு கூட 1000 வருட அரசாட்சியில் நாம் இருக்க போகிறோம். யுக யுகமாக தேவனோடு கூட இருக்க போகிறோம். அதற்கு வந்து தேவனுடைய நமக்கு ரட்சிப்பு தேவைப்படுது. அது போக இன்னொரு ஒரு ரட்சிப்பு எதுக்குன்னு சொன்னால், ரட்சிப்புனா இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள். இப்போது ஒரு வார்த்தை கூட அதுக்கு சொல்லலாம். யூ காட் த ஜாப், ஸோ யூ ஆர் சேவ்டு ஃப்ரம் த ப்ராப்பர் பாவர்ட்டி. யூ காட் த ஜாப், உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு. யூ ஆர் சேவ்டு ஃப்ரம் த பாவர்ட்டி. அப்போது ஒரு அழிமையிலிருந்து, ஒரு இல்லாமையிலிருந்து, ஒரு இயலாமையிலிருந்து நம்மை சால்வேஷன் ரட்சித்துக் கொள்வது தான் நமக்கு சால்வேஷன் அப்படியும் இந்த இன்மையிலும் சொல்லப்பட்டிருக்குது. அப்போது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்கன்னா, விசுவாசம் பிரிட்ஜ் மாதிரி இருக்குது. நம்மளுக்கு கிருபை இருக்குதா? ஆமாம், கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்தியிருக்கிறார், கர்த்தர் நம்மை உயர்த்தியிருக்கிறார், கர்த்தர் நம்மை வழிநடத்துகிறார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், எல்லாமே கரெக்டு தான். ஆனால் எப்படி நம்ம அந்த ரட்சிப்பை வந்து நம்ம வாழ்க்கையில் அனுதின வாழ்க்கையிலும் சரி, இன்மையிலும் சரி, மறுமையிலும் சரி தேவனுடைய ரட்சிப்பை நாம் பெறுவது அப்படின்னு சொன்னால், கர்த்தர் நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே. அப்போ விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசம் ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஆக்ட் ஆகுதுன்னு சொன்னேன். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம்னு சொன்னேன். விசுவாசித்தால் நீதிமான் விசுவாசத்தினாலின்படி பிழைப்பான் அப்படின்னு சொன்னேன். அப்போ விசுவாசத்தினால தான் நம்மளுடைய பிழைப்பே எதில் இருக்குன்னா விசுவாசத்தில் தான் இருக்குது. அந்த விசுவாசத்தை வச்சு தான் நம்ம வந்துட்டு பிழைக்கணும். நம்மளுடைய ஜீவியமே விசுவாசத்தில் வச்சு தான் இருக்குது. அப்போ அந்த விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறதால அந்த விசுவாசத்தை நம்ம வந்து காத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சில காரியங்கள் பார்த்தேன். த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபெய்த்தில் பார்த்தீங்கன்னா, த ஜஸ்ட் ஷால் லிவ் பை ஹிஸ் ஃபெய்த். ஹீப்ரூ சாப்டர் 10 verses 38 சொல்லுது, த ஜஸ்ட் ஷால் லிவ் பை ஹிஸ் ஃபெய்த். ஹீப்ரூ சாப்டர் 11 verses 6 சொல்லுது, வித்தவுட் ஃபெய்த் இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட். தேவனை வந்து ப்ளீஸ் பண்ணுவது, அதாவது தேவனை வந்து ஒரு மகிழ்ச்சிப்படுத்துவது, பிரியப்படுத்துவது கூடாத காரியம். தேவனை வந்து பிரியப்படுத்துவது கூடாத காரியம். எப்போ விசுவாசம் இல்லைன்னா தேவனை பிரியப்படுத்துவதே கூடாத காரியம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ இப்பேற்பட்ட விசுவாசத்தை நம்ம டெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லையா? இப்போ ஒரு டார்ச் லைட் வேணும். இப்போ ஒரு ஹண்டிங் போகிறோம், ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு ஹண்டிங் போகிறோம். ஹண்டிங் போகும்போது பார்த்தீங்கன்னா நைட்டு சில டைம் வந்து இருட்டாக இருக்கலாம். நான் சில டைம்லாம் ஹண்டிங் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 o'clock அப்படியே பார்த்தீங்கன்னா இருட்டாயிடும். ஏன்னா நிறைய ஃபாரஸ்டான ஏரியா ரொம்ப நிழலாக இருக்கும், ரொம்ப இருட்டாயிடும். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவினிங் டைம் தான், ஏர்லி இந்த ஈவினிங் டைம்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் உங்களுக்கு வந்து டார்ச் லைட் தேவைப்படும். அப்போ நீங்கள் கொண்டு போகிற டார்ச் லைட் அந்த இடத்துல அடிக்கலைன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும் இல்லையா? அப்போது ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு உபகரணமும் டெஸ்ட் பண்ணி பார்க்குறது, நல்லா ஒர்க் ஆகுதா, நல்லா வச்சுருக்கிறோமா, நல்லா இது பண்ணலாமா, இதை நம்பலாமா. எந்த ஒரு பொருளையுமே டெஸ்ட் பண்ணலின்னா அதை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ண முடியாது. எந்த ஒரு பொருளையுமே டெஸ்ட் பண்ணலின்னா அதுலேருந்து பெஸ்ட்டான ஒன்றை எடுக்க முடியாது. இதனால தான் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தேன், கடந்த 8 வாரங்களாக சொல்லிட்டு இருந்தேன். ஸ்கூல், காலேஜஸ், யூனிவர்சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து டெஸ்ட் வைக்கிறாங்க. எதுக்குன்னு சொன்னால் பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுக்கறதுக்காக. ஒவ்வொரு கார் கம்பெனி ஆகட்டும், ஒவ்வொரு எலக்ட்ரானிக் கெட்ஜெட்ஸ் கம்பெனி ஆகட்டும், எல்லாருமே என்னென்னா ஒவ்வொரு அந்த ப்ராடக்டை டெஸ்ட் பண்ணுறாங்க. எண்ட் யூசரில் போய் வேலை செய்யணுங்கிறதுக்காக. ஏன்னு சொன்னால் அது மேலே ட்ரஸ்ட் வைக்கணும். எண்ட் யூசர் நம்மகிட்ட நல்லா வேலை செய்யுது, அவர்கிட்ட போன வேலை செய்யுதுன்னா அது தப்பி யார் பேரில் வந்துடும்? அந்த ப்ராடக்டோட ஓனர் பேரில் வந்துடும் இல்லையா? அப்போது ட்ரஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணணும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தேவன் நம்மளுடைய விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணுறார்.
இல்லையா? யாக்கோபு நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். சோதிக்கப்படுகிற பொன் எப்படி சோதிக்கப்படுகிறதோ அதை பார்க்கிலும் விலையேறப்பட்ட என் விசுவாசம் சோதிக்கப்படும். அப்பொழுது கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுக்கு தமக்காக வைத்திருக்க ஜீவ கிரீடத்தை பெறுவோம். அப்ப தேவன் நமக்காக ஒரு ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். ஆசீர்வாதங்கிற ஒரு ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். அங்கீகரிப்புங்கிற ஒரு ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். ஆளுமை அப்படிங்கிற சொல்றக்கூடிய ஒரு ஜீவ கிரீடத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அந்த வைத்திருக்க ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு என்ன பண்ணணும்? பொன் எப்படி ஒவ்வொரு இதாக சோதிக்கப்படுகிறதோ அதே போல நம்முடைய விசுவாசமும் சோதிக்கப்படுவது மிக மிக முக்கியமா இருக்குது. அப்போ நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட என்ன அப்படிங்க நான் சொல்லி பார்த்தேன். 2 Corinthians chapter 13 verses 5. 2 Corinthians chapter 13 verses 5. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு இல்லாதவர்களாய் இருந்தால் அறியுங்கள். அப்போ நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்தறியுங்கள்னு பவுல் அப்போஸ்தலன் நம்மளுக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு, ஒரு அறிவுரை சொல்றாரு. என்ன? விசுவாசம் உங்களுக்கு விசுவாசம் இருக்கா, உங்களுக்கு விசுவாசம் இருக்கா இல்லையா அப்படின்னு உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். அப்படி உங்களை நீங்களே சோதித்து அறிந்தீர்கள்னு சொன்னா நீங்க பரீட்சைக்கு நிற்க தகுதி உள்ளவர்களாக இருப்பீங்க. அப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு டெஸ்ட் இருக்கு. அந்த டெஸ்ட்டுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபெய்த்தை டெஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு டெஸ்ட் இருக்கு இல்லையா? ஏன்னா டெஸ்ட் வச்சாதான் பெஸ்ட் வர முடியும், அப்புறம் ட்ரஸ்ட் வர முடியும். இந்த 2 காரியம் வரணும்னா டெஸ்ட்டு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 வாரங்களாக போதித்தேன். இன்னைக்கு ஒரு காரியத்தை பார்ப்போம். தாவீதுடைய விசுவாசத்தை பற்றி பார்ப்போம். தாவீது ராஜாவுக்கு எந்த மாதிரியான ஒரு விசுவாசம் இருந்தது? தாவீது ராஜா பார்த்தீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு எழுதப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ முதலாவது புதிய ஏற்பாட்டில் முதலாவது புக்கிலேயே முதலாவது வார்த்தை அந்த சென்டென்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா தாவீது பேர் வருதுன்னு சொன்னால் அவருடைய டெஸ்ட்டு, அவருடைய விசுவாசம், அவருடைய காரியங்கள் எப்படி இருந்தது நம்ம சொல்லி பார்க்க வேண்டியது மிக மிக முக்கியமாக இருக்குது இல்லையா? அப்போ விசுவாசம், நம்மளுடைய தாவீதுடைய விசுவாசத்தை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அப்போ என்ன பார்க்குறோன்னு சொன்னால் 1 Samuel chapter 17. 1 Samuel chapter 17 இந்த விஷயத்தை நான் ஓவர்வியூவாக ஒன்று சொல்லிடுறேன். ஏலியின் ஜெஸ்ஸி இல்லையா, அவருடைய குமாரனாகிய தாவீது பார்த்தீங்கன்னா 8ஆம் குமாரனாக இருந்தார். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அண்ணங்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. முதல் 3 அண்ணங்கள் ஆர்மியில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போது தாவீது பார்த்தீங்கன்னா சாமுவேலால் சவுலில் கர்த்தர் புறக்கணித்த பின்பு சாமுவேலை கொண்டு தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ண சொல்கிறாரு. அவர் தான் இஸ்ரவேலுக்கு 2ஆம் ராஜா அப்படின்னு சொல்கிறார். அப்போது சாமுவேல் தாவீது அபிஷேகம் பண்ணிட்டு போயிடுறாரு. அபிஷேகம் பண்ணிட்டு போன உடனே இவர் ராஜா ஆகிறதுக்கு கொஞ்சம் ப்ராசஸ் எல்லாம் இருக்குது, கொஞ்சம் நாட்கள் பிடிக்குது. அப்போ பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் அவங்க அப்பா கிட்டே இருந்து அப்பா தன்ன இடத்துல கொடுக்கப்பட்ட ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். இதுதான் அந்த சம்பவம். இதற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 17ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. இஸ்ரவேலுக்கு விரோதமாக பெலிஸ்தியர்கள் போர் தொடுத்து வராங்க. இஸ்ரவேலர் ஒரு பக்கத்துலையும் பெலிஸ்தீரியர் இன்னொரு பக்கத்தில் இருக்கிறாங்க. இந்த 2 பேத்துக்கு நடுவில் ஒரு சண்டை நடக்குது, ஒரு பெரிய ஒரு பேட்டில் யுத்தம் நடக்குது இல்லையா? இஸ்ரவேல்னா என்னன்னு சொன்னால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, காட்ஸ் சோசன் பீப்புள். இனிமேல் பைபிளை வாசிக்கும் போது இஸ்ரவேல் அப்படின்னு பேர் கேட்கும்போது காட்ஸ் சோசன் பீப்புள் இல்லையா, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி அப்படிங்கிற பேரை மாற்றி போட்டு வாசிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்வதும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லைன்னு சொல்லும்போது இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்வதும் இல்லைங்கிறது இஸ்ரவேல் எடுத்துட்டு பாருங்க. காட்ஸ் சோசன் பீப்புள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை இல்லையா, குறி சொல்வதிலும் இல்லை அப்படின்னு தேவன் அங்கே சொல்றாரு இல்லையா? அப்போ இஸ்ரவேலர் என்னன்னா காட்ஸ் சோசன் பீப்புள். பெலிஸ்தியர்னா யாருன்னு சொன்னா ரொம்ப அந்த உடன்படிக்கைக்கு உட்படாத ஜனங்கள், தேவனை விட்டு தூரமாக இருக்கிற ஜனங்களைத்தான் பெலிஸ்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேவனை விட்டு தூரமாக இருக்கிற ஜனங்கள் யாருன்னா பெலிஸ்தியர் இல்லையா? இஸ்ரவேலருக்கு இஸ்ரவேல் காட்ஸ் சோசன் பீப்புள், கர்த்தரோடு கூட இருக்கிற ஜனங்க. ஆனால் பெலிஸ்தியர் யாருன்னா கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படாத ஜனங்கள். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டைன்ஃபுல் ஆர் ஒரு ஆர்கிடெக்ட் வேல்யூஸ் இல்லாத ஜனங்கள். ஒரு வேல்யூவே இல்லை அவங்களுக்கு, கர்த்தரிடத்தில் ஒரு வேல்யூவே இல்லாத
ஜனங்கள் தான் பெலிஸ்தியர். இப்போ என்ன நடக்குது? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததிக்கும் பெலிஸ்தியர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படாத சந்ததிக்கும் உலகத்தார்களுக்கும் இல்லையா, தேவனை அறியாத ஜனங்களுக்கும் தேவனை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுக்கும் ஒரு போர் நடக்குது. அதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 58 வசனம் இருக்குது. இந்த 58 வசனம் இன்னைக்கு நம்ம வாசிக்க போகிறோம். இந்த 58 வசனத்தை எப்படி வாசிக்க போகிறோன்னா, ஒவ்வொரு செக்மெண்ட்டாக வாசிக்க போகிறோம். முதல் 10 வசனம் வாசிக்க போகிறோம். அதிலிருந்து பின்னாடி என்னென்ன காரியங்கள் இருக்குதுங்கிற நாம் வந்து தெரிந்து கொள்ள போகிறோம். வாசிப்போம். சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்துக்கு அணிவகுத்து நின்றார்கள். பெலிஸ்தர் அந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் இஸ்ரவேலர் இந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் நின்றார்கள். அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது. அப்பொழுது கார் ஊரான் ஆகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நின்றான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர் கவசம் தரித்துக் கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமுமாய் இருக்கும். அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டின் தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கணத்தில் அவன் ஈட்டியின் படகு 600 சேக்கல் இரும்புமாய் இருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக நடப்பான். அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சாமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராயிருப்போம். நான் அவனை கொள்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராய் இருந்து என்னை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி, பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிற்கின்றேன், நாம் ஒருவரோடொருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வந்தான் இல்லையா? 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதுக்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதேயாவில் உள்ள சோக்கோவிலே ஒருமித்து கூடி சோக்கோவுக்கும் ஆசேவுக்கும் நடுவில் இருக்கிற ஏபேஸ் தம்மிலே பாளையம் இறங்கினார்கள். சோக்கோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இந்த இடத்துல சில ஹீப்ரூ வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. சோக்கோம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. சோக்கோம்னு சொன்னால் ஸ்ட்ரென்த் ஆஃப் வால்ஸ், ஸ்ட்ரென்த் ஆஃப் வால்ஸ் இல்லையா? சோக்கோம் அப்படின்னு ஒரு இடம் அப்படின்னு என்ன சொன்னால் ஸ்ட்ரென்த் ஆஃப் வால்ஸ், அதுதான் எங்களுடைய ஸ்ட்ரென்த்து. அந்த ஸ்ட்ரென்த்தில் நின்று நாங்கள் போரிடுறோம் அப்படிங்கிறது. தாமிமிலே பாளையம் இறங்கினார்கள். அங்கே இடத்துல தான் நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல தான் நின்று போரிடுறாங்க. அந்த ஏபேஸ் தாமிம் அப்படின்னு என்னன்னு சொன்னால் பார்டர் ஆஃப் பிளட். பிளட்டுக்குள்ளே வரலங்க, பார்டர் ஆஃப் பிளட். பார்டர் தான் நிற்கிறாங்க, பிளட்டுக்குள்ளே வரலை, பார்டர் தான் நிற்கிறாங்க. அதுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த்து. நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல் வசனம் இன்னைக்கு இந்த 58 வசனத்தையும் மனப்பாடமாக எப்படி 23ஆம் சங்கீதத்தையும் 91ஆம் சங்கீதத்தையும் நம்ம வாயை திறந்தா எப்பெல்லாம் நம்ம வந்துட்டு அப்படியே தண்ணியில் பைப்பில் தண்ணி வர மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சொல்கிறோமோ, அது போல் இந்த 58 வசனமும் நம்மளுக்கு மனப்பாடமாக தெரிய போகுது பாருங்க. முதல் வசனம் என்ன சொல்லுது? சோக்கோமிலே ஒருமித்து கூடி, அவங்கெல்லாம் அந்த ஸ்ட்ரென்த்து, எந்த ஸ்ட்ரென்த்தில் ஒருமித்து கூடி இருந்தாங்க? பார்டர் ஆஃப் பிளட்டுக்குள்ளே வரல, பார்டர் ஆஃப் பிளட்டு, அந்த எட்ஜில் தான் நிற்கிறாங்க. அந்த எட்ஜில் நின்றுட்டு சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. 2வது வசனம் சொல்லுது, சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இந்த ஏலா பள்ளத்தாக்குங்களுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொன்னா, ஏலா மீன்ஸ் காட். அதுதான் அவங்களுடைய கடவுள். இதுதான் அவங்களுடைய கடவுளா இருக்குது.
எங்கே நிற்கிறாங்க? அவங்களுடைய ரத்தத்துக்குள்ளே வரல, பார்டர் ஆஃப் பிளட்டில் நிற்கிறாங்க. அதுதான் அவங்க ஸ்ட்ரென்த்து, அதுதான் அவங்களுடைய கடவுள். தேவனை நம்பலை. ஏலாங்கிற பள்ளத்தாக்கில் ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஒரு சிம்பாலிசேஷனாக சொல்லப்போனால் ஏலாங்கிற பள்ளத்தாக்கில் நின்றுட்டு இருக்கிறாங்க. சவுலும் அவனோடு கூட யுத்த வீரர்களும் ஏலா பள்ளத்தாக்கில் நிற்கிறாங்க. அங்கே தான் 1-to-1 கோலியாத்தும் சவுளுடைய சேனைகளும் மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த காடு எந்த காடு? அந்த ஸ்ட்ரென்த்து தான் அவங்களுடைய காடு. அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க. யுத்தம் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் 3வது வசனத்தை வாசிக்கிறோம். பெலிஸ்தர் அங்க பக்கத்திலும் ஒரு மலையின் மேலும் இஸ்ரவேலின் இந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேல் நின்றார்கள். அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்து 2 பேத்துக்கு ஒரு கேப் ஒன்று இருக்குது. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெலிஸ்தியர் அந்த பக்கத்தில் ஒரு மலை மேலேயும் இஸ்ரவேலர் இந்த பக்கத்தில் ஒரு மலை மேலேயும் நின்றுட்டு இருக்கிறாங்க. 2 பேத்துக்கு நடுவில் ஒரு கேப்பு இருக்குது. அந்த கேப்பை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம். அந்த கேப்பை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வாசித்து என்ன ஆச்சு, இந்த கேப்பில் என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்பொழுது காத்து ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒருவன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமா இருந்தது. நார்மலாக சொல்கிறாங்க 1.5 feet is equal to 1 cubic feet அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 1.5 is equal to 1 cubit. ஒரு முழத்துக்கு வந்து 1.5 அடி. ஒரு முழம் அப்படின்னா 1.5 அடி. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கால்குலேஷனில் சொல்கிறாங்க 9 feet 9 அடி ப்ளஸ் 1 ஜான் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பைபிள் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இவரோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 13 feetங்கிறாங்க. 13 அடி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் அந்த மாதிரி சொல்கிறாங்க 13 feet இருந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்கிறாங்க. அப்பொழுது அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவையும் போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 செக்கேலாய் இருந்த வெண்கலமாய் இருந்தது. அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கி நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அழகு 600 செக்கேல் இரும்புமாயிருந்தது. பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக நடப்பான். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக நடப்பான் இருக்கு இல்லையா? இது இங்கிலீஷ்ல என்ன வருது தெரியுமா? The one who bear the shield. The one who bear the shield. நான் என்ன சொன்னேன் நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இஸ்ரவேலர் ஒரு மலையில் நிற்கிறாங்க, பெலிஸ்தர் இன்னொரு மலையில் நிற்கிறாங்க. இஸ்ரவேல் நிற்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் அதுதான் கடவுள்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்ட்ரென்த்தில் பார்டர் ஆஃப் பிளட் கூட இன்னும் வரல. பார்டர் ஆஃப் பிளட், த சிம்பாலிக் ரீசன் ஆஃப் த ஓல்ட் டெஸ்டமெண்ட். நியூ டெஸ்டமெண்ட்டுக்குள்ளே இன்னும் வரல, கிருபையின் காலத்துக்குள்ளே இன்னும் வரல, தேவனுடைய ரட்சிப்புக்குள்ளே இன்னும் வரல. அந்த பார்டரில் நின்று பெலிஸ்தீரனை வந்து சண்டை போட போகிறாங்க. பெலிஸ்தீர்ந்து ஒரு ஆள் ஆல்ரெடி வந்துட்டான், அந்த வந்து நிற்கிறான். அவன் வந்து இருந்தது கோலியாத்துன்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த கோலியாத் அப்படின்னா மீனிங் என்னன்னா ஜெயண்ட்னு அர்த்தம், ராட்சசன். கோலியாத் அப்படின்னா ராட்சசன் அர்த்தம். கோல் அப்படின்னா கோல்னா கோலியாத்னா ராட்சசன். அவன் எந்த ஊரை சேர்ந்தவன் படிங்க. அப்பொழுது 4ஆம் வசனம் சொல்லுது, அப்போது காத்தூரானாகிய கோலியாத். கோலியாத்னா ராட்சசன், காத்துன்னு என்னன்னா டிஸ்ட்ரக்ஷன். ஒரு டிஸ்ட்ரக்ஷன் அங்கே நடக்கிறது, ஒரு டிஸ்ட்ரக்ஷன் நடக்குது, ஒரு அழிவின் ஊரானாகிய இல்லையா? ஜான் சாப்டர் 14 verses 14 வாசிங்க பார்ப்போம். ஜான் சாப்டர் 14 verses 10 வாசிங்க. எனக்கு இங்கிலீஷில் தமிழில் சொல்லும்போது இல்லை ஜான் சாப்டர் 10 verses 10 சாரி ஜான் சாப்டர் 10 verses 10. திருடன் திருடவும் அழிக்கவும் டெஸ்ட்ரக்ஷன், ஒரு அழிவு உண்டாக்கவும். அப்போ என்னன்னா கோலியாத்துங்கிற ஒரு கோலியாத் ஜெயண்ட் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் காத்தூர்லேருந்து வராரு. அந்த காத்து எந்த ஊராக இருக்குதுன்னா அழிவின் ஊராக இருக்குது. அப்போ ஒரு பிசாசுக்கு ஒரு சிம்பலைசேஷனாக இருக்குது இல்லையா? பிசாசுக்கு ஒரு சிம்பலைசேஷனாக இருக்குது. அவர் வராரு, யுத்தத்திற்கு வராரு. அந்த 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு அந்த இதில் பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனத்தில் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கு, பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக நடப்பான். கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசம் நம்முடைய போராயுதங்கள்
நம்முடைய போராயுதங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அதில் வந்து விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொள்ளுங்கள் இல்லையா, இல்லை விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொள்ளுங்கள்னா இவர் பவுலப்போஸ்தலன் என்ன சொல்றாருன்னா, விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொள்ளுங்கள்னா நம்மளை பிடிக்க சொல்றார். நீங்க பிடிங்க, உங்க விசுவாசத்தை நீங்க பிடிங்க. ஆனா இந்த கோலியத்தை என்ன பண்ணிட்டான்னா இன்னொருத்தனை வச்சு பிடிக்க சொல்றாரு. அவருடைய வீழ்ச்சிக்கு மிக பெரிய ஒரு ஒரு காரணமாக அமைந்து விட்டது. கோலியாத்து கெட்டவன் தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் கெட்டவன் தோத்தாலும் அவன் எதனால தோத்தான் அப்படிங்கிற நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும் இல்லையா. கோலியாத்து அவ்வளோ பெரிய வீரன், அவ்வளோ பெரிய மாவீரன், 13 அடி இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஒருத்தங்க 9 அடி இருக்கிறான்னு சொல்கிறாங்க. அவன் கத்துனானா பாறைகள்லாம் அதிருமா, அவ்வளோ பெரிய ஆள் ஒரே ஒரு சின்ன கூழாங்கல்லால் இறந்து போயிட்டான்னு சொன்னால் அந்த கூழாங்கல் வந்து நிற்கும்போது அதை தாக்கு பிடிக்கிறதுக்கு, அதை மறைக்கிறதுக்கு அவனோட விசுவாசம் அவன்கிட்ட இல்லை, அந்த பரிசை அவன்கிட்ட இல்லை, வேற ஒருத்தன் பிடிச்சிட்டு இருந்தான். இன்னைக்கு நம்மளுடைய விசுவாசம் யாருக்கிட்ட இருக்கு? உங்கள் விசுவாசம் உங்ககிட்ட இருக்கா, இல்லை வேற ஒருத்தரோட கையில் இருக்கா? இல்லை ஏதாவது வந்துட்டு அவர் வந்து தடுத்து நிறுத்திடுவார்னு நினைக்கிறீங்களா? கல் வருது, கோலியத்துக்கு நல்லா தெரியுது, கல் வருது நல்லா தெரியுது, அதை தடுக்கணுமேனு பார்க்கும்போது அன்னைக்கு நடந்திருக்க, இதெல்லாம் எழுதப்படலை, நடந்திருக்கலாம். உடனே பரிசை பிடிக்கிறவனுக்கு அவனுக்கு தெரியல, கல் வந்து தெரியாமல் இருந்திருக்கலாம். அப்போ பரிசை வந்து அந்த ஷீல்டு வந்து, இந்த ஷீல்டு ஆஃப் ஃபெய்த் வந்து கோலியாத்துட்டு இருந்ததுன்னா அவன் டக்குன்னு அதை நிறுத்தியிருப்பான் இல்லையா. அதனால தான் பவுலப்போஸ்தலன் சொல்றாரு, விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். விசுவாசம் என்னும் கேடகத்தை நாம் பிடித்து கொண்டோம் சொன்னா நம்மளை அந்த அம்புகளும் எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, பிசாசின் சூழ்ச்சியாக இருந்தாலும் சரி, நம்மை இதாக. ஆனால் அவன் நல்ல வேளை அவன் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிக்கல. ஏன்னா அவன் வந்து இறந்தது ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்ல காரியமாக இருந்தது. கோலியாத்து அன்றைக்கு மாண்டது ரொம்ப ரொம்ப பெரிய அற்புதமாக இருந்தது. அது எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 8ஆம் வசனத்தை வாசிப்போம். அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்க, அவன் இடத்துல வரட்டும், அவன் இடத்துல யுத்தம் பண்ணட்டும். அவனுக்கு வந்து நீங்கள் வந்து அவனும் நானும் சண்டை போடுறோம், அவனை ஜெயிச்சிட்டேன்னா நீங்கள் வந்து எங்களுக்கு அடிமையாக இருங்க, ஒருவேளை அவன் ஜெயிச்சிட்டானா நாங்கள் வந்து உங்களுக்கு அடிமையாக இருக்கணும்ட்டு 1 to 1. இப்போ பாருங்க, அடிமைகளாக இருக்கணும்னு சொல்கிறான் பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிசாசு ஒரு வேளை நம்மளை ஜெயிச்சிட்டோம்னா பிசாசுக்கு நாம் அடிமையாக இருப்போம். பிசாசை நாம் ஜெயித்தோம் என்று சொன்னால் பிசாசு நமக்கு அடிமையாக இருப்போம். பிசாசை நாம் ஜெயித்தோம்னு சொன்னான். இப்போ இங்கே நடக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இஸ்ரவேலருக்கு வந்து அவங்க இடத்துல ஒரே ஒரு ஆளை தான் கூப்பிடுறாங்க இல்லையா. பெலிஸ்தீரில் வந்து அங்கிருந்து ஒரே ஒரு ஆள் தான் வரான் இல்லையா. இப்போ இஸ்ரவேலில் ஒரு ஆள் ஜெயிச்சிட்டான்னா இஸ்ரவேல் டீமே ஜெயிச்சுதான் அர்த்தம். பெலிஸ்தீரில் ஒரு ஆள் தோத்துட்டான்னா பெலிஸ்தீர் டீமே தோத்ததா அர்த்தம். இப்போ யார் ஜெயிச்சா யார் தோத்ததான்னு தான் பார்க்க போகிறோம். அவங்க எப்படி ஜெயிச்சாங்க, எப்படி தோத்தாங்கன்னு பார்க்க போகிறோம் இல்லையா. வாசிப்போம், 11ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். மிகவும் கலங்கி பயப்பட்டார்கள். பயம் உண்டாயிருக்குதா? பிசாசு பேசுகிற பேச்சை, பிசாசு நம்மளுடைய வார்த்தைகளை பேசுகிற பேச்சை, பிசாசு நம்மளுடைய மைண்டில் பேசுகிற பேச்சை கேட்டு நமக்கு பயம் உண்டாயிருக்குதா? கலக்கம் அடைகிறோமா? யோவான் எழுதின புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருங்க, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கலங்கவும் கூடாது, பயப்படவும் கூடாது இல்லையா. எதை குறித்து பயப்படக்கூடாது, எதை குறித்து கலங்கக்கூடாது, ஒரு தெளிவான ஒரு எண்ணம் இருக்க வேண்டும் இல்லையா. அப்போ இஸ்ரவேலர் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் கலங்கி பயந்து நின்றார்கள். அப்புறம் வாசி 12. போயிருந்த அவனுடைய 3 குமாரரில் மூத்தவனுக்கு எலியாப் என்றும், 2ஆம் குமாரனுக்கு அமினதாப் என்றும், 3ஆம் குமாரனுக்கு சம்மா என்றும் பேர். தாவீது எல்லாருக்கும் இளையவன். மூத்தவர்களாகிய அந்த 3 பேர் சவுலோடு கூட போயிருந்தார்கள். தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லகேமில் இருக்கிற தன் தகவனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து வந்து நிற்பான். ஈசாயன் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்சையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்து. 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தாவீது ஈசாயின் மூத்த மகனுக்கு எலியாப் என்றும் பெயர் இல்லையா. அந்த எலியாப்போட பேரமாவோட அர்த்தத்தை மட்டும் நான் இப்போ சொல்லிடுறேன். எலியாப்னு சொன்னால் காட் இஸ் பர்ஃபெக்ஷன்
God is perfection, so he is expecting perfection. That means what? அவர் வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறாரு, கடவுள் வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறாரு, பர்ஃபெக்டானதை தான் ஆண்டவர் எதிர்பார்ப்பார். நீங்கள் வந்து அதாவது என்ன சொல்லப்படுதுன்னா ஒரு நியாய தீர்ப்பு, அதாவது வந்து ஒரு பழைய ஏற்பாட்டின் ஒரு சிம்பாலிக்காக ரீசனாக இருக்குது. மூத்த குமாரனுக்கு எலியாப் அவன் பேர் என்ன, எலியாப் என்று பெயர். அந்த எலியாப் ரொம்ப முக்கியம். ஏன்னு சொன்னால் எலியாப் மறுபடியும் பேர் வாசிக்க போகிறோம். நான் இப்போ சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொரு இப்ரூ நேம்னா டைம் இருந்தால் உங்களை எழுதி வச்சுக்கோங்க இல்லையா. எலியாப்னு என்ன அர்த்தம்னு சொன்னால் காட் இஸ் பர்ஃபெக்ஷன் அல்லது ஓத் ஆஃப் காட், அதாவது கர்த்தரோடு கூட ஒரு உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? பழைய உடன்படிக்கை, பழைய ஏற்பாட்டை குறிக்குது, நியாய பிரமாணங்களை குறிக்கிறதா இருக்குது இந்த எலியாப். வாசிப்போம். இப்போ 19வது வசனத்தையும் 20ஆம் வசனத்தையும் பார்ப்போம். இந்த 19வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, சவுலும் அவர்களும் இஸ்ரவேல் எல்லாரும் ஏலா பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள். என்ன யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க? என்ன யுத்தம் பண்ணி கொண்டிருந்தாங்க தெரியுமா? 11வது வசனத்தை வாசிங்க, அவங்க பண்ண யுத்தத்தை வாசிங்க. கலங்கி மிகவும் பயப்பட்டிருக்கிறதா யுத்தமே. சவுல் என்ன யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு? இஸ்ரவேலின் முதல் ராஜா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ராஜா என்ன யுத்தம் பண்றாருன்னா கலங்கி பயந்து நடுங்கிட்டு இருக்காரு. பாத்தீங்களா? அதுதான் யுத்தமே. இது யுத்தமா? யுத்தம்னா என்ன? திடனா ஒரு நம்பிக்கையா ஒரு கோவப்பட்டு ஒரு ஆவேசத்தோட எந்திரிச்சு வர வேண்டாமா? மிகவும் கலங்கி பயந்து கொண்டிருந்தாங்க. அந்த யுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்து கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வைத்தான். சேனைகள் அறிவித்து நின்றன. யுத்தத்திற்கென்று ஆர்ப்பரித்தார்கள். இப்போ அதிகாலையிலே எழுந்து தன் தகப்பன் சொன்ன கட்டளையின்படியே அதிகாலையிலே எழுந்து தாவீது எழுந்து போறான். இந்த அதிகாலையில் எழுந்து அப்படிங்கிறத நம்ம இன்னொரு இடத்துல வாச்சோம், போன வாரம் தான் அதை பார்த்தோம். ஆபிரகாம் தன் மகனாகி ஈசாக்கை பலியிடுறதுக்கு அதிகாலையிலே எழுந்து, த ஆக்ஷன் ஆஃப் ஃபெய்த் இல்லையா. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுக்கு சமம் என்று சொல்லப்பட்டிருக்குது இல்லையா. அப்போ நம்முடைய விசுவாசத்தை கிரியையில காட்டணும். கிரியையில காட்டணும். எப்படி காட்டுறாரு அப்படின்னா உடனே போய் காட்டுறாங்க. எப்போ? அதிகாலையிலே எழுந்து. நம்ம விசுவாசத்தை காட்டுறதுக்கு உடனே நம்ம அதிகாலையிலே எழுந்து நம்ம காட்டுறோமா? அதிகாலையிலே எழுந்து அப்படின்னு என்ன அர்த்தம்னா கொஞ்சம் கூட லேக் ஆகலை, கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணல, கொஞ்சம் கூட அப்புறம் போஸ்ட்பான் பண்ணலை, கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா அப்புறமேல் பண்ணிக்கலாம், இப்போ பண்ணிக்கலாம், அப்போ பண்ணிக்கலாம்னு சொல்லலை இல்லையா. எப்போ சொல்கிறாங்க அப்படின்னா அதிகாலையில் எழுந்து தேவன் சொல்லிட்டாரு, அதை நான் செய்ய போகிறேன், கால் வந்துருச்சு, என்னோட கமிட்மெண்ட்டை நான் காட்ட போகிறேன். அதுதான் ஃபெய்த்து. கிரியைகளை உடனே நான் காட்ட போகிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியம். அவன் பாருங்க 20வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு அதிகாலையிலே எழுந்து. 21-30 வரைக்கும் வாசிப்போம். அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துக்களை காக்கிறவன் வசமாக வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரரை பார்த்து சுகமா இருக்கிறீர்களா என்று கேட்டான். சேனைக்குள் ஓடி 18ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உம்மாலை 400 சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே 400 மதிலை தாண்டுவேன். இந்த சங்கீதத்தெல்லாம் வாசிச்சு இந்த பாட்டெல்லாம் பாடி 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 தாவீதுக்கு என்ன ஆச்சுன்னா விசுவாசம் அளவுக்கு அதிகமாக உள்ள வந்துருச்சு. இந்த சண்டை நடக்கும்போது தாவீது வந்து வாலிபனாக கிட்டத்தட்ட ஒரு 17 வயசு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. தாவீது வந்து ஒரு வாலிபனாக இருந்திருக்கிறான். அந்த வாலிபன் ஒரு பெலிஸ்தரோட சேனை, ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தவன், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன் ஒரு சேனைக்குள்ள, ஒரு சேனை பார்த்தோன்னே ஆடுகளுக்கு என்ன மாதிரியான ஒரு சின்ன ஒரு பிராணி, ஏதாவது ஒரு விலங்கு, ஒரு உயிரினம் வந்தாலும் ஆடுகளாக பயந்துக்கும். அந்த ஆடுகளை காப்பாற்றி கொண்டிருந்தவன், அந்த ஆடுகளோட ஆட்டிடியூட்ல இருந்த இந்த ஆளு ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூடையும் அப்படி மாத்திட்டே இருப்பாருங்க.
ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டோன்னு ஆட்டிடியூடே மாத்திரா இருப்பாருங்க. ஒன்று இந்த ரெவலேஷன் சாப்டர் 1:6 சொல்லப்பட்டிருக்கு, he anointed us as a king, he called as a priest. அதாவது அவர் நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாக அழைத்திருக்கிறார், நம்மை ராஜாக்களாக. ஒரு ராஜாக்கு உண்டான ஒரு ஆட்டிடியூடு இவனுக்கு வந்துருச்சு பாரு. ஒரு ராஜாக்கு உண்டான ஆட்டிடியூட் என்னன்னு சொன்னா, ஒரு ராஜாக்கள் இருக்கிறவர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாட்டுக்காக ரெப்ரசன்டேட்டிவா அம்பாசிடரா இருப்பார் இல்லையா. அந்த நாட்டோட மதிப்பு தான் இந்த ராஜாவோட மதிப்பு, அந்த நாட்டோட பாதுகாப்பு தான் இந்த ராஜா. அந்த ராஜாவை எந்த அளவுக்கு கர்த்தர் வந்து ஆசீர்வதிச்சிருக்காருன்னு பாருங்க இல்லையா. அப்போ வந்து அந்த இதுதான் அவன் பாருங்க, தாவீதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டாங்க, இன்னும் த்ரோன்ல போய் உட்கார வைக்கல, இன்னும் அந்த கிரவுன் வந்து தலையில வைக்கல, தனக்கு கீழே வந்து பணிவிடக்காரங்களே இல்லை, இருந்தாலும் அவன் மனசுக்குள்ள ஒரு ராஜான்னு வந்துச்சு பாருங்க. இந்த ராஜான்னு வந்த ஆட்டிடியூடு தான் அவனுடைய கோலியாத்தை கொன்னதுக்கு பெரிய ஒரு பலமா ஒரு காரணமா அமைஞ்சது. இன்னைக்கு நம்மளுக்கு அந்த ஆட்டிடியூட் இருக்கா? அந்த ஆட்டிடியூட் மாறிச்சு பார்த்தீங்களா? இந்த ஆட்டிடியூட் shifted from the one side to another side. That is called the transformation. That is called the faith. ஒரு சைடுல இருந்து ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தவன் சாமுவேல் வரும்போது பார்த்தீங்கன்னா அவன் வீட்டில் ஒரு பெரிய ஃபீஸ்டே நடக்குது. சால் டிடன்ட் எக்ஸ்பெக்ட் டேவிடை வந்து அவன் வந்து இன்விடேஷனே கொடுக்கல. ஜெஸ்ஸி வந்து அவன் வந்து இன்விடேஷனே கொடுக்கல. அவனுக்கு தன்னோட கூட உணவு கொள்ளும்படி அவனுக்கு வந்து நிற்கலை. அப்போ அந்த ஃபீஸ்டில் ஒரு கேவலமாக இவன் என்ன ஆடு மாதிரி தானே மேய்க்கிறான், இவெல்லாம் அப்படி இருக்கட்டும் அப்படின்னு எண்ணப்பட்ட அற்பமாக, அநியாயமாக, அற்பமாக, கேவலமாக எண்ணப்பட்டவனை கர்த்தர் பார்த்தார். ஏன் பார்த்தார் தெரியுமா? இவன் ஆடுகள்லாம் மேய்ச்சிட்டு இருக்கும்போது கர்த்தர் நல்லவர் நல்லவர் நல்லவர்னு பாடிட்டே இருந்தார். ஒரு புக்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு புக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கர்த்தர் நல்லவர்னு சொல்லுதுன்னா அது சங்கீத புஸ்தகம் தான். சங்கீதம் பெரும்பாலான சங்கீத தாவீது எழுதியிருக்கிறாரு. ஆனால் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க, பெரும்பாலான சங்கீதம் தாவீது எழுதியிருக்கிறார் இல்லையா. அந்த பெரும்பாலான சங்கீதத்தில் தாவீது சொல்கிறாரு, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அது ப்ரெசன்ட் டென்ஸில் வருது, பாஸ்ட் டென்ஸும் கிடையாது, ஃபியூச்சர் டென்ஸும் கிடையாது, ப்ரெசன்ட் டென்ஸில் பண்ணப்பட்டிருக்கு. ப்ரெசன்ட் டென்ஸில் பண்ணப்பட்டது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் ஃபெய்த்னு அர்த்தம். ஹீப்ரூ சாப்டர் 11:1 வாசிங்க. இங்கிலீஷில் வாட்சம் எப்படி வருதுன்னா, now faith is the substance of things hoped for and evidence of things not seen இல்லையா. now முதல் வசனம் தமிழில் இப்படி வருது, விசுவாசமான நம்பப்படின் உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்குன்னு பொதுப்படையாக சொல்லிட்டாங்க. ஆனால் உண்மையாக என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் now இங்கிலீஷில் அந்த ஒரு வார்த்தை தான் அது மேக்ஸ் அ வெரி பிக் டிஃபரன்ஸ். ஹோப்னு என்னன்னு சொன்னால் வருங்காலத்தை குறித்து பார்க்கறது. ஃபெய்த்னு என்ன சொன்னால் இப்போங்க கர்த்தர் இப்போ என்ன சுகப்படுத்திட்டார். ஃபெய்த்து கர்த்தர் சுகப்படுத்துவார் பிரதர். அந்த கூட்டத்துக்கு போகலான் இருக்கிறேன், 21 நாள் ப்ரேயர் பண்ணலான் இருக்கிறேன், கர்த்தர் விடுதலை கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நம்புறீங்க அப்படின்னு சொன்னால் ஹோப்பில் இருக்கீங்க, ஃபெய்த்துன்னு வரல. கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னு சொன்னால் ஃபெய்த்து. பை ஹிஸ் ஃபெய்த் யூ ஷால் லிவ், the just shall live by his faith. அவனுடைய விசுவாசத்தின்படி அவன் பிழைப்பான். without faith it is impossible to please God. கர்த்தர் என்ன நான் விசுவாசம் இல்லாமல் கர்த்தரை பிரியப்படுத்துவது கூடாத காரியமா இருக்கு இல்லையா. அப்போ வித்தவுட் ஃபெய்த்னா என்னன்னு சொன்னா இப்போ கர்த்தர் இப்பவே பண்ணிட்டாரு. அப்ப தாவீது கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அது ஒரு பிரசன்ட் டென்ஸ்ல சொல்றாரு பாருங்க, நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். ஏமாட்டேன், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். விசுவாசத்தை அவன் சொல்றான். இப்படி பேசிக்கொண்டிருந்த தாவீதுக்கு விசுவாசம் வந்துருச்சு. விசுவாசத்தை வந்த கர்த்தர் அவன் ஆடு மாடு மேட்சான எங்க இடத்து நிற்கிறான்ல பார்க்கறது இல்லை. கர்த்தர் உடனே போய் சாமுவேல் அனுப்பி, இவரைத்தான் நீ அபிஷேகம் பண்ண போற, இவன் தான் நெக்ஸ்ட் கிங் ஆஃப் த இஸ்ரேல் அப்படின்னு சொன்னோன்னே இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டு இவன் க்ரோனில் வைக்கலை, இவன் த்ரோனில் போய் உட்காரல, இவனுக்கு கீழே எவ்வளவோ படை ஆளுகளே இல்லை, இவனை கேட்டு எந்த முடிவும் பண்ணலை. ஆனால் இவனுக்கு ராஜாங்கிற ஒரு ரெடி டு ஆக்ட், ready to stand in the front of the battle. I'll take the responsibility, I'll take care of the entire team. ஒரு கேப்டன் என்ன அர்த்தம், ஒரு கிங்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இதுதான் அர்த்தம். இந்த கப்பல்லாம் பார்த்தீங்கன்னா கேப்டன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? கப்பலில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேப்டன்னு சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், பைலட்டு கேப்டன் இவங்களாம் இருக்காங்க இல்லையா. இந்த பிரயாணம், கப்பல் பிரயாணம், பைலட்டு, இந்த பிரயாணம்ல பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நேச்சுரல் கெலாமிட்டிஸ் இருக்கக்கூடிய காரணங்களாக இது இருக்கும்.
ஏன்னா நேச்சுரல் கலாமிட்டிஸ் எப்போ வேணால் வரலாம். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வானத்தோட பெரிய புயலோ என்னமோ இதாகிடுச்சுன்னா பைலட் வந்து ஈஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு லேண்ட் த ஃப்ளைன் இன் சேஃப் இல்லையா? அவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர் தான் சொல்லுவார் ஐ டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு அவர் அந்த இதில் சொல்லுவார். அதே போல் ஒரு ஷிப்பு பைலட் கேப்டன் இருக்கார் இல்லையா, அவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. இவங்க 2 பேத்துக்கு பிரத்யேகமான ஒரு தன்மை இருக்குது. என்ன தெரியுமா? பைலட்டும் சரி கேப்டனும் சரி எந்த இடத்துல ஆரம்பிக்கிறாங்களோ அந்த இடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாங்கன்னா எந்த இடத்துல போய் சேர்றாங்களோ அந்த இடத்துல வரைக்கும் இவங்க கீழே இறங்கக்கூடாது. அதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் பெரிய பெரிய ஷிப்பெல்லாம் பார்த்துருப்பீங்க, சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவோ ஷிப்பெல்லாம் இருக்குது. டைட்டானிக் ஷிப் முழுகிச்சு, பெரிய பெரிய ஷிப் கிராக்லாம் என்னமோ நடந்திருக்கு. அதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டன் கூட உயிர் பழைக்கல. ஏன்னு சொன்னால் கப்பலில் எவ்வளவோ ஜனங்க, ஒரு உயிர் கூட நான் தான் பொறுப்பேன், அந்த உயிரை நான் காப்பாற்றிட்டு தான் நான் மேலே ஏறி வருவேன், நான் வரமா. அந்த மாதிரியான கேப்டன், அவன் தான் கேப்டன், அவன் தான் ஃபர்ஸ்ட் பர்சன் ஆஃப் த ஷிப்பு. அதே போல தான் ஒரு கிங்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் ஆஃப் த லேண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்னு சொன்னால் ஈஸ் டேக்கிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி. அவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருச்சு பாரு. உங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா? உங்கள் குடும்பத்தில் நடக்கிற காரியத்தெல்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா? உங்கள் குடும்பத்தில் நடக்கிற காரியத்தில், உங்களுக்கு நடக்கிற விரோதமாக நடக்கிற காரியத்தில், உங்களுக்கு நடக்கிற அந்த டிஸ்ட்ரக்ஷன், அநியாயங்கள் இல்லையா, பிசாசு உங்களுடைய ஊழியத்துக்கும் பிரசாஸ் உங்களுடைய குடும்பத்துக்கும் விரோதமாக நிற்கும்போது நான் எதிர்த்து நிற்கிறேன், இந்த பிசாசின் சேனைகளோடு கூட நான் எதிர்த்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் ராஜாவாக இருக்கிறீங்களா? தேவனுக்கு யோசிச்சு பாருங்க இல்லையா? அப்போது இது ரொம்ப முக்கியம். புதிய ஏற்பாட்டு அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கு. நல்லா வாசிங்க புதிய ஏற்பாடு, ரெவலேஷன் சாப்டர் 1 verses 6. அருமையான வசனம். அதை மட்டும் முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம இந்த சாப்டருக்குள்ளே வரலாம். இன்னும் நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது. ரெவலேஷன் சாப்டர் 1 verses 6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய இரத்தத்தினாலே நம்மை பாவங்களற நம்மை கழுவி தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாக நிறுத்தினார். ராஜாக்களும் ஆசாரியரும் அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னு சொன்னா ராஜாங்கிறவன் ஒரு போர் நடக்கும்போது முன்னாடி நிற்கணும், ஆசாரியங்கிறவன் ஒரு பாவம் சாப காரியங்கள் நடக்கும்போது முன்னாடி நிற்கணும். முன்னாடி நிற்கிறதுக்கு தான் கர்த்தர் உங்களை என்னையும் அழைச்சிருக்கிறார். ஒரு போரா இருக்கலாம், ஒரு சாபமா இருக்கலாம், எதா இருந்தாலும் இருக்கலாம், ஒரு பாவமா இருக்கலாம், எதா இருந்தாலுமே அதுல மீண்டு வருவதற்கு நம்மை முன்னாடி நிற்க தான் கர்த்தர் அனுப்பிச்சிருக்கிறாரு. தவிர இதைத்தான் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை, காட்ஸ் சோசன் பீப்புளை தெரிந்து கொள்ளப்பட்டன ஒரு வசனத்தை சொன்ன. என்ன தெரியுமா? நீ வாளாகாமல் தலையாவாய். எங்கேயுமே நீ தான் ஃபர்ஸ்டா நிற்பப்பா. இதுதான் லிங்க்கு. பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு அதுதான் லிங்க். பழைய ஏற்பாட்டில் ஒன்று சொல்லிட்டு புதிய ஏற்பாட்டில் இல்லை நான் மாற்றி சொல்லிட்டேன். அன்னைக்கு இருந்த மூடில் நான் அந்த மாதிரி சொல்லிட்டேன், இப்போ நான் மாற்றிடுறேன், நம்ம மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி அன்னைக்கு இருந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் அப்படி நான் சொல்லிட்டேன், இன்னைக்கெல்லாம் நான் அப்படி சொல்ல மாட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு கர்த்தர் சொல்லலை. என்ன சொன்னார்னா வாளாகாமல் தலையாவாய் கீழாகாமல் மேலாவாய்னு சொன்னதை புதிய ஏற்பாட்டில் நிரூபிச்சு காமிச்சிட்டாரு. ஆசாரியன் ராஜா, உங்களை நான் ஆசாரியரும் ராஜாவை மாற்றி எப்படி? கர்த்தருடைய ரத்தத்தினால் நம்மை கழுவி. எப்படி இந்த கர்த்தருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு கிருபையினால் என்னன்னு சொன்ன கிருபை. அதுதாங்க கிருபை. நம்மளுக்கு தகுதியே கிடையாது ராஜாவா நிற்கிறதுக்கு தகுதி. சில பேரை பார்த்தா ராஜா மாதிரி இல்லை கூஜா மாதிரி இருக்கு. சில பேர்த்தோட பார்த்தீங்கன்னா ராஜா மாதிரி இல்லை கூஜா மாதிரி இருக்கு. சில பேர்த்தோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஆசாரியன் மாதிரி இல்லை, பாவியிலும் பெரும்பாவிகளா இருக்கிறாங்க இல்லையா? இன்னைக்கு ஒருவேளை பாவியா இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை கூஜாவா இருக்கலாம். கர்த்தர் நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன் வாயில வச்சு அதன் படி நடந்தீங்கன்னா கர்த்தர் கட்டாயம் உங்களை ஒரு ராஜாவாகவும் ஒரு ஆசாரியராகவும் வைப்பார். கர்த்தர் நல்லவர். நீங்க வாளாகாம தலையாவீங்க, கீழாகாம மேலாவீங்க. போவோம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். இல்ல அது அடுத்தது 22 இல்லையா? சாரி 22. அதை தாவீது கேட்டான். தாவீதுக்கு காதுல வார்த்தை வந்துருச்சு, உடனே ஃபெய்த் ஆக்டிவேட் ஆகுது. ஏன்னா இவன் கிங். இப்போ இவன் கிங்கு, உடனே ஃபெய்த் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. உள்ள இருக்கிற ஆட்டிடியூடு வெளியே வந்துருச்சு. நான் ஒரு கிங்கு, என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டான். அவன் வார்த்தை வாசிங்க, அவன் வார்த்தை எவ்வளவு வல்லமையா வருது பாருங்க. இப்போ வாசிங்க.
அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். இஸ்ரவேலர் எல்லாரும் மனுஷனுக்கு அந்த மனுஷனுக்கு மிகவும் பயப்பட்டு முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். ஏன்னு சொன்னா அவங்களுக்குலாம் கிங்குன்னு வரல, பிரீஸ்ட்னு வரல. இப்ப தாவீது கிங் ஆயிட்டாரு, பிரீஸ்ட் ஆயிட்டாரு. இவர் என்ன செய்யறாரு பாருங்க. இப்போ அந்த நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வமானியம் கொடுப்பார். இந்த 25 வசனத்தை மட்டும் மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. என்னன்னு இந்த கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படுது. என்னன்னு சொன்னா, அந்த தாவீது வந்து அந்த கோலியாத்தை கொண்டுட்டான்னா அந்த ராஜா என்ன பண்ணுவாராமா, தன்னுடைய குமாரத்தையே அவனுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் இது அப்படியே கொஞ்சம் போய் சிம்பாலிசேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துக்கு நாம் மணவாட்டியா இருக்கிறோம், இயேசு கிறிஸ்து மணவாளனா இருக்கிறார் இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை சுமந்து நமக்காக மரித்து பரமேறி சென்றோன்னு கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு, இந்த ஜனம், இந்த மணவாட்டியான ஜனத்தை உனக்கு நான் கொடுப்பேன்ட்டார். அப்ப தாவீது ஒரு இயேசு கிறிஸ்துவா சிம்பலைசேஷன் பண்றாரு. அப்ப கோலியாத்து பிசாசா சிம்பலைசேஷன் பண்றாரு. இதை கொண்டு வரதை இவ்வளவு நேரம் நான் சொன்னேன். என்ன, 2 இடத்துல மலை மேல சண்டை நடக்குது, 2 மலையிலேருந்து நடுவில் வந்து பள்ளத்தாக்கில் சண்டை நடக்குது. இங்கிருந்து ஒரு ஆள் வரான், இங்கிருந்து ஒரு ஆள் வரான். பிசாசுகளுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் பண்றது யார்? கோலியாத்து. அவன் வந்து பிசாசுகளுடைய ஒரு சேனையாவுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவா வந்திருக்கிறான். இப்ப இஸ்ரவேலுக்கு ரெப்ரசன்டேட் பண்றது பாத்தீங்கன்னா தாவீது. அவன் ஒரு சேனையா, அவன் ஒரு வந்து ரெப்ரசன்டேட்டிவா வந்திருக்கிறான். அப்ப தாவீதுன்னு என்ன நான் இப்ப சொல்லியிருக்கிறேன்னா இயேசு கிறிஸ்துன்னு சொன்னேன் இல்லையா? தாவீதுக்கு எந்த இதுல சிம்பாலிசேஷன் இருக்குன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சிம்பாலிசேஷனா இருக்குது இல்லையா? வாசிப்பு 26ஆம் வசனத்தை வாசிப்பு. அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொண்டு இஸ்ரவேலுக்கு நேரிட்டு நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்தசேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் எம்மாத்திரம், தான் எம்மாத்திரம், ஆண்டவரே உமக்கு முன்பதாக வருவதுக்கு நான் எம்மாத்திரம், இந்த பிரச்சனையை மீட்கொள்வதற்கு நான் எம்மாத்திரம். ஆனா தாவீது சொல்றாரு பாருங்க, கிங்கு பேசுறாரு. இப்போ என்ன பேசுறாரு? அந்த பெலிஸ்தரன் எம்மாத்திரம், ஜீவனுடைய தேவனுடைய நாமத்தை தூஷிப்பதற்கு நிந்திப்பதற்கு அந்த பெலிஸ்தரன் எம்மாத்திரம். எல்லா இஸ்ரவேலரும் கோலியாத்தை இப்படி பார்க்கறாங்க, தாவீது இப்படி பார்க்கறார். இந்த வியூ ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் தான் இங்க டிஃபரன்ஸ். எதை பார்க்குறீங்க? ஃபெய்த்துங்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு டம்ளர் தண்ணி உங்களுக்கு முன்னாடி நான் வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு டம்ளர் தண்ணி பாதி டம்ளர் தண்ணியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு 2 குரூப் பீப்புள் இருப்பாங்க கண்டிப்பாக. ஒருத்தங்களை கூப்பிட்டு என்ன தெரியுதுன்னு சொன்னால் பாதி நிரம்பின தண்ணி தான் இருக்குதும்பாங்க. பாதி டம்ளர் காலிங்க, பாதி தான் தண்ணி இருக்கும்பாங்க இல்லையா? ஆனால் இன்னொருத்தங்க என்ன சொன்னாங்கன்னா பாதி நிரம்பின தண்ணி இருக்கும்பாங்க. ஒருத்தங்க காலி பாத்திரத்தை பார்க்குறாங்க, ஒருத்தங்க நிறைவை பார்க்குறாங்க. இஸ்ரவேலர் தங்களுடைய பலத்தை பார்த்தாங்க. இந்த பலத்தை வச்சு நம்ம தேவனோடு கூட நம்ம வந்து தேவனுடைய சேனை நிந்திக்கிற இந்த பெலிஸ்தீனை போராடலாமான்னு பார்க்குறாங்க. தாவீது எதை பார்த்தானா இயேசுவை பார்க்குறான். தாவீது கர்த்தரை பார்க்குறான். இந்த தேவன் இவரை வச்சு நம்ம முறியெடுப்பேன், இவன்ல எம்மாத்திரம், இவன்ல சுண்டக பையங்க, இவன்ல ஈஸியாக நான் ஜெயிச்சிருவனே, இவன் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லையே. அவன் அப்படியே பேசுகிறான் பாருங்க. நான் இதாக சொல்லலை, கூட்டி குறைச்சி சொல்லுவான், அப்படியே சொல்கிறான் பாருங்க. வாசிங்க இப்போ 20. விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் சொல்லப்பட்டிருக்கு. விருத்த சேதனம் இல்லாத என்ன அர்த்தம் தெரியுமா? உடன்படிக்கை இல்லாத ஜனம், தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணல. இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம், நான் தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், தேவனுடைய ரத்தத்தோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், தேவன் என்னை ரத்தத்தோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், தேவன் எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், எனக்காக பிதாவின் வலது பாசத்தில் 2000 வருஷங்களுக்காக நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் இல்லையா? தேவனை நிந்திக்கிறதுக்கு இவன் எம்மாத்திரம். நான் உடன்படிக்கையின் சந்ததிங்க, எனக்கு காலிங் இருக்கு, கமிட்மெண்ட்டை நான் இப்ப காட்டுறேன்றான், ஃபெய்த்தை காட்டுறான். தேவன் என்னை ஆசாரியராகவும் ராஜாரியராகவும் என்னை அழைத்திருக்கிறார், அபிஷேகம் பண்ணியிருக்கிறாருன்றான் இல்லையா? உங்களை அழைத்திருக்கிறாரா? உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரா? அப்ப நில்லுங்க, பேட்டில் நில்லுங்க. ஃபேஸ் யுவர் பேட்டில், ஃபேஸ் யுவர் பேட்டில், டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸ்டாண்ட் ஆன் த பேட்டில். God will protect you. அடுத்தது வாசிப்போம். அதற்கு ஜனங்கள் அவனை கொல்லுகிறவனுக்கு இன்னின்னபடி செய்யப்படும் என்று சொன்ன வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார்கள். அந்த மனுஷனோடு அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியா கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த
ம் யுத்தத்தை பார்க்க அல்லவோ வந்தாய். ம் உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தையும் அகங்காரத்தையும் நான் அறிவேன். நான் என்ன சொன்னேன்? எலியாப்னா என்ன அர்த்தம் சொன்னேன்? நியாயப்பிரமாணம்னு சொன்னேன் இல்லையா? காட் இஸ் பர்ஃபெக்ஷன். ஸோ காட் எக்ஸ்பெக்டிங் அ பர்ஃபெக்ஷன். காட் பர்ஃபெக்டாக தான் இருப்பார். நியாயப்பிரமாணம்னு சொன்னேன். அந்த நியாயப்பிரமாணம் இப்போ அவனை கேள்வி கேட்குது பாரு. நீ தகுதியா? நீ எதுக்கு இங்கே வந்த? 3 கேள்வி கேட்குறான் பாருங்க. நீ எதுக்கு இங்கே வந்த? ஃபஸ்ட்டு நீ வனாந்திரத்தில் உள்ள கொஞ்சம் ஆடுகளை பார்க்க யார் இடத்துல விட்டுட்டு வந்த? உன்னை யுத்தத்தை பார்க்க தானே நீ வந்த? 3 கேள்வி கேட்குறான் பாரு. அப்போ நியாயப்பிரமாணம் கையை கட்டி போடுது. நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாட்டுக்கு நியாயப்பிரமாணம் வந்து கையை கட்டி போடுது. கிருபை கையோட கட்டை அவிழ்த்து விடுதுங்க. அதுதான் கிருபை. கிருபை அதான். நியாயப்பிரமாணம் கையோட கட்டை கட்டி போடுது. பரிசுத்தமா இருந்தியா? முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணியா? உபவாசம் பண்ணியா? கர்த்தர் கொடுக்க வேண்டியது கொடுத்தியா? எல்லாம் பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணம். எல்லாம் கொடுக்கணும், எல்லாம் பண்ணணும். ஆனால் பயமுறுத்தல் அல்ல, கிருபையினாலே நான் அவர்கிட்ட அன்பு கூறுறேன். அந்த சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு தேவனிடத்தில் மனமுகந்து நான் கொடுக்குறேன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமா இருக்கிறார். பயமுறுத்து கொடுக்கிற இடத்துல பிரியமா இல்லைங்க. உங்களையும் ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். என்னுடையும் என்னை காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிப்பார்கள். விசுவாசத்தோடு வரணும். 2 காணிக்கை போட்ட அந்த விதவை தாய் கர்த்தர் அவருடைய அந்த 2 காணிக்கையோட சத்தத்தை கேட்டு இருக்கிற எல்லாத்தையும் விதை அதிகமாக போட்டான்னு சொன்னார். எவ்வளவு போடுறீங்கன்னு பெருசு இல்லை, எப்படி போடுறீங்கிறதா பெருசு இல்லையா? அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் வந்து ஆல்வேஸ் என்ன பார்க்குறார்? காட் ஆல்வேஸ் சீக்கிங் அவர் ஆட்டிடியூட் பிஹைண்ட் த திங்ஸ். கர்த்தர் நம்முடைய மனப்பக்குவத்தை பார்க்குறார். மனத்தில் இல்லை இருக்கிற காரியத்தை பார்க்குறார். ஒருத்தங்களுக்கு ஒரு பொருள் கொடுக்கணும்னா எந்த காரியத்தோட கொடுக்குறீங்க? கர்த்தர் புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கார், 1 கலசம் தண்ணீர் கொடுத்தால் அதற்குண்டான பலனை அடையாமல் போவதில்லைன்னு கர்த்தர் சொல்லியிருக்கார் இல்லையா? அப்போ 1 கலச தண்ணீர் கொடுத்தா கூட அதுக்குண்டான பலனை கர்த்தர் கொடுக்கிறார். எந்த அர்த்தத்தில் கொடுக்கறதா முக்கியம் இல்லையா? வாசிப்போம். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்தாரம் இல்லையா சொல்லி அவனை விட்டு வேறொருவனிடத்தில் திருப்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். என்ன நடக்குது? நியாயப்பிரமாணம் கேட்குது, நீ ஏன் வந்த? நீ இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணதுன்னு சொல்லிட்டு ஒரே பதில் சொல்றான். முகாந்தரமே கிடையாது, ஏன்னா கர்த்தரனை அழைச்சிருக்கிறார், என்னை ராஜாவும் ஆசாரியராகவும் அழைச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அவனை விட்டு அந்த பக்கம் திரும்பி மனம் திரும்புதல் வருது. திரும்பிட்டாரு பாருங்க. அவனை விட்டு அந்த பக்கம் திரும்பி உங்களுடைய கர்த்தரிடத்தில் உங்களை சேர முடியாத காரியங்களுக்கு அதை விட்டு திரும்புங்க. நீ இப்படி பண்ணிட்டு அப்படி பண்ணிட்டு நியாய தீர்ப்பு நீங்களே வச்சுட்டு இருக்கீங்களா? சுய ஆக்கினி தீர்ப்பு, சுய நியாய தீர்ப்பு நீங்களே வச்சுக்கொண்டிருக்கீங்களா? காண்டம்னேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அதை விட்டு திரும்புங்க. உங்களை நீங்களே கேள்வி கேட்டுட்டு இருக்காதீங்க. கர்த்தர் ஏன் இப்படி பண்ணாரு, கர்த்தர் ஏன் அப்படி பண்ணாரு? அதை விட்டு திரும்புங்க. அதை விட்டு திரும்பி அடுத்த மனுஷன் சொல்றதை கேளுங்க. என்ன சொல்றாருன்னு பாருங்க. அப்போ ஜனங்கள் முன் போலவே உத்தரவு சொன்னார்கள். தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் அவனை அழைப்பித்தான். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியேனாகிய நான் போய் இவன் நித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. ஜான் சாப்டர் 14 வெர்சஸ் 1 வாசிங்க. யாராவது ஒருத்தங்க ஜான் சாப்டர் 14 வெர்சஸ் 1. இவன் நிமித்தம் ஒருவருடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லைனாரு. இப்போ ஜான் சாப்டர் 14 வெர்சஸ் 1. கலங்காதிருப்பதாக விசுவாசம் உள்ளவனாயிருங்கள். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? கலங்காதீங்க, தேவனிடத்தில் விசுவாசமா இருங்க, என்னிடத்திலும். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் சாமுவேல் சாப்டர் 17 வாசிங்க. தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தரோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது. நீ இளைஞன்பா, நீ சின்ன பையன், உன்னால ஆகாது அப்படின்னு சொல்றாரு. வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு
அடித்து கொண்டு போட்டேன். ம். அந்த சிங்கத்தையும் ம். அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். ம். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் ம். அவைகளில் ஒன்றைப் போல இருப்பான். ம். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே ம். என்றான். ம். பின்னும் தாவீது தன்னை சிங்கத்தின் கைக்கும் ம். தன்னை கரடியின் கைக்கும் ம். தப்புவித்த கர்த்தர் ம். இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். ம். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, ம். ஓ கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். என்ன நடக்குது இங்கே கொஞ்சம் விளக்கி சொல்கிறேன். அதான் இது அடுத்த 3வது செக்மெண்ட்டுன்னு சொன்னேன். இது என்ன நடக்குது 3வது செக்மெண்ட்டில்? சவுல் வந்து சொல்கிறாரு தாவீதை பார்த்து, நீ போக முடியாதுப்பா, நீ எல்லாம் வந்து ஒரு இளைஞ, உன்னால் முடியாது அப்படிங்கிறாரு. தாவீது என்ன சொல்கிறாரு, இல்லை உமது அடியானாகிய நான், உமது அடியான், உமக்கு இவனுடைய ராஜாங்கத்தில் கீழே இருக்க நான் வந்து என்ன செஞ்சேன்னா, ஒரு முறை ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது எங்கள் அப்பா ஒரு தடவை வந்து என்னாச்சு, சிங்கமும் கரடியும் வந்துருச்சு, அது கூட நான் சண்டை போட்டு நான் ஜெயிச்சேங்கிறான். எதை அவன் மீன் பண்ணுறான் தெரியுமா? எதனால சிங்கத்தின் கரடியும் ஜெயிச்சான் தெரியுமா? எதனால சிங்கத்தின் கரடி ஜெயிச்சான்னா, அவன் வந்து இந்த சாம்சனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறான், சிம்சோனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறான். நியாயாதிபதிகள் காலத்தில் வாழ்ந்த சிம்சோனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறான். சிங்கத்தையவே பிச்சு போட்டான். யாரோ சொல்லியிருக்கிறாங்க, ஒரு போதிச்சிருக்கிறாங்க, அந்த போதனை நம்பி இருக்கிறான். சிங்கத்தையே பிச்சு போட்டான். நியாயாதிபதி அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு சிம்சோனை வந்து சிங்கம் வரும்போது பார்த்தீங்கன்னா சிங்கத்தோட வாயவே பிச்சு போட்டாரு. அதே போலத்தான் அவன் சொல்றான் பாருங்க, அதே போலத்தான் எனக்கு எதிராகவும் இந்த ஆட்டுக்குட்டியை தின்றதுக்காக அந்த சிங்கமும் கரடி வந்துச்சு, அதை ரெண்டையும் நான் பிச்சு போட்டேன் அப்படிங்கிறாங்க. இதில் அருமையாக சொல்லப்பட்டிருக்கு அவனோட ஃபெய்த் அவன் எவ்வளோ அழகாக பார்க்குறான் பாருங்க. நான் என்ன சொல்லியிருக்கிறேன், ரோமன் சாப்டர் 10:17 பார்த்தீங்கன்னா, ஃபெய்த் கம்ஸ் பை ஹியரிங் பை த வேர்ட் ஆஃப் காட். விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். தேவனுடைய வார்த்தையை கேட்க தேவனுடைய சாட்சிகளை கேட்க நமக்குள்ள ஃபெய்த்து அளவுக்கு அதிகமாக வருது. அதே தான் தாவீதுக்கு நடந்திருக்கு. சாம்சனை பற்றி கேள்விப்பட்டான், அது ஃபெய்த் வர பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஆமாம் கர்த்தரோட ஒரு ஆள் கூட இந்த மாதிரிலாம் அற்புதம் பண்ண முடியும் அப்படின்னு நம்பி இருக்கிறான். இவனுக்கு ஆப்போசிட் சிங்கம் வந்துருச்சு, சும்மா அப்படி பூனை பிச்சு கிழக்கிற மாதிரி கிழிச்சு போட்டான். ஒரு டைம் இந்த கரடி வந்து பிச்சு எரிஞ்சு போட்டான். அது கரடியும் அந்த இது பிச்சு எரிஞ்சு போட்டு அவன் சொல்றான் பாருங்க, அது தொடர்ந்து வாசிங்க. இந்த பெலிஸ்தியனும் இல்ல அவன் சொல்லிட்டு சொல்றான் வந்து, இந்த பெலிஸ்தீனும் அவைகளில் போல ஒன்றுதான். இவன் பெரிய ஜெயண்ட் கிடையாதுங்க, இவனை சும்மா அப்படியே இந்த மிருகத்தை மாதிரி தான் நான் பார்க்குறேன். இவன் ஒரு மிருகங்க, ஏன்னா இவன் வந்து தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணல, இவன் ஒரு மிருகம். இந்த கரடி சிங்கத்தை எப்படி பிச்சு போட்டனா அதே மாதிரி பிச்சு போடுவேன். அடுத்தது ஃபெய்த்துக்கே உண்டான ஒரு தனி அறிக்கை சொல்றான் பாருங்க. என்ன சொல்றான்? தாவீது சவுலை பார்த்து என்ன சொன்னான்? என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் அப்படின்னு நிறுத்துவோம். சிங்கம் அப்படின்னு என்னன்னு சொன்னா, எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல. இப்போ சிங்கம்னு என்ன? பிசாஸ். கரடின்னு என்ன தெரியுமா? டிஸ்ட்ரக்ஷன். பிசாசினால் ஏற்படுத்தப்பட்ட காரியங்கள், சூழ்ச்சிகள், தந்திரங்கள் இல்லையா? டிஸ்ட்ரக்ஷன். கரடி வந்து பிசாசினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரியங்கள், வஞ்சனை. கரடி வந்து ஒரு ஆளை பிடிக்கணும், வஞ்சனையாக பிடிக்குமா? கரடி கொள்வது ரொம்ப வஞ்சனை இல்லையா? அது டிசீவ்னஸ் பண்ணுமா? அப்போது அந்த சீட்டிங் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? பிசாசானவனையும் அவனுடைய தந்திரங்களையும் நான் மேற்கொள்ளுவேன்னு அறிக்கை செய்கிறேன். இன்றைக்கி நீங்களும் அறிக்கை செய்ய முடியுமா? இதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் அறிக்கை செய்ய முடியுமா? இந்த சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தீனுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார். இன்னைக்கு நீங்க என்ன சொல்லணும்னா, அன்னைக்கு வந்து பெலிஸ்தீனாக தாவீது, இன்னைக்கு உங்க தாவீது யாரு? உங்களுக்கு எதிர்த்தாப்புல நின்றுருக்க தாவீது யாரு? மலை போல நின்றுருக்கிற பிரச்சனை தான் உங்க தாவீதா? உங்க வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை தான் உங்க தாவீதா? உங்களோட உடம்பில் இருக்க வியாதி தான் தாவீதா? உங்க வேலையில் இருக்க ஒரு பிரச்சனை தான் தாவீதா? பிசினஸ் இருக்கிற பிரச்சனை தான் தாவீதா? இல்லை வந்து உங்களுடைய நோய் தான் கோலியாத்தா? சாரி, நான் அது கோலியை மாற்றி சொல்லிட்டேன். உங்களோட பிரச்சனை வந்து எந்த மாதிரி இருக்குது? மலை போல இருக்குதா? மலை போல இருக்கிற அந்த கோலியத்தை நீங்கள் வந்து மேற்கொள்ளணுமா? இந்த பிசாசை வந்து நீங்கள் மேற்கொள்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? அவன் அப்படியே அடுத்து சொல்கிறான் பாருங்க, வாசிங்க. 30. கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தீனுடைய கைக்கு தப்புவிப்பார் என்றான். கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பார், கோ அப்படின்ட்டார். போ
கர்த்தர் உன்னோடனே கூட இருப்பார் அப்படின்ட்டார். அடுத்த சீக்கிரம் வாசிப்பான். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவிட்டு வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்களின் மேல் கழட்டி அதெல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது தாவீதுனால பார்த்தீங்கன்னா அவனால் வந்து பழக்கம் வைக்க முடியல. அதனால என்ன பண்ணுறா அப்படின்னா தாவீது வந்து இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் வந்து என்னுடைய இதுலேயே நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த வாசிப்போம். டைம் நம்மளுக்கு அதிகமாகறங்காட்டி நம்மளுக்கு வந்து நான் சீக்கிரம் வாசிக்கிறேன். அப்போ தாவீது வந்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு அவனை தன் கையிலே பிடித்துக் கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். பெலிஸ்தனும் நடந்து தாவீது அண்டைக்கு கிட்டி வந்தான். பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக நடந்தான். இப்பவும் பாருங்க, பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக நடக்கிறான். வேறொருத்தன் தான் சீல்டை பிடிச்சிட்டு இருக்கிறான். அவனுடைய விசுவாசத்தை வேறொருத்த பிடிச்சிட்டு இருக்கிறான், அவன் பிடிக்கல. அப்புறம் பெலிஸ்தன் தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமுமான சிவந்த மேனியும் உள்ளவனுமாய் இருந்தபடியினால் அவன் அசட்டை பண்ணினான். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது இப்போ பாருங்க தாவீதோடைய விசுவாசமான வார்த்தைகளை பாருங்க என்ன வருது பாருங்க. வாசிங்க. ஒப்பு கொடுப்பார், உன்னை கொன்று உன்னை தலையை உன்னை விட்டு வாங்கி கொடுப்பேன். ஆமென். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல அப்படின்னு சொன்னா வேறொரு காரியத்தினால ரட்சிக்கிறவர். என்ன காரியத்தினால் ரட்சிக்கிறவர்? விசுவாசத்தினால ரட்சிக்கிறவர். வேற ஒரு காரியம், நீ பட்டயத்தோட ஈட்டியோட வரப்பா, நான் வேற ஒரு காரியத்தை எடுத்துட்டு வரேன். என்னத்தை எடுத்துட்டு வரேன்? கல்லை எடுத்துட்டு வரேன், வார்த்தையை எடுத்துட்டு வரேன், தேவனுடைய வார்த்தையை எடுத்துட்டு வரேன். ஏன் சொன்னேன்னா மத்திய எழுதின புஸ்தகம், மத்திய எழுதின நிருபத்து இதில் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி சொல்லும். அப்போ கல்லை வந்து அப்பத்து கூட கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ தேவன் சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாழ்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கு. கல் அப்பமாக கருதப்படுறது, அப்பத்தை வந்து தேவன் வார்த்தையாக சொல்கிறார். அப்போ இந்த மூணுமே ஒன்று தான். அப்போ தேவனுடைய வார்த்தையை எடுத்துகிட்டு வரப்பா அப்படிங்கிறார் அவர், இல்லையா? 5 கோலாங்கல்ங்கிற 5ம் பார்த்தீங்கன்னா தோரா, ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் தோரா. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஜெனிசிஸ், எக்ஸோடஸ், லெவிட்டிகஸ் அண்ட் நம்பர்ஸ் அண்ட் டியூட்ரானமி. இந்த 5 புக்கையும் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தோரான்னு சொல்லுவாங்க. இந்த 5 புக்கை நான் எடுத்துகிட்டு வராங்கிறதுக்கு ஒரு சிம்பலைசேஷனாக தான் இந்த 5 கல் எடுத்துகிட்டு வந்தார். இந்த 5 கல்லுக்கு உண்டான இதுவும் வேற, அது நான் பின்னாடி சொல்கிறேன். யுத்தம் கர்த்தருடையது. இன்றைக்கு நீங்க பார்த்து கொண்டிருக்கிற பேட்டில் உங்களுடைய பேட்டில் உங்களுடையது கிடையாது. தேவன் அந்த பேட்டில பார்த்துக் கொள்வார். இந்த யுத்தம் கர்த்தருடையது, தேவன் பார்த்துக் கொள்வார். ஆமை, நாம் அமர்ந்திருந்து கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்வோம். யுத்தம் கர்த்தருடையது. அடுத்தது, எங்க கையில ஒப்பு கொடுப்பாருங்க, எங்க கிட்ட கொடுத்துட்டாரு, நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது, தாவீது ஓடி, பெலிஸ்தன் கிட்டி தான் வந்தான், தாவீது ஓடி போறாரு. மறுபடியும் சொல்றேன், உம்மாலை நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போன என் தேவனால் நான் ஒரு மதிலை தாண்டுவேன். பாய்ந்து தாவீது ஓடி, அவசரமா ஓடி, அப்படியே சொல்லுங்க. உங்க எதிரி முகம் குப்புற விழுவான் உங்களுக்கு முன்பதாக.
கர்த்தர் வார்த்தை நிமித்தமாக, கர்த்தருடைய வல்லமையினாலே, உங்களுடைய விசுவாசத்தினாலே உங்களுடைய எதிரி முகம் குப்புற விழுகிற காலம் ரொம்ப ரொம்ப சீக்கிரத்தில் வந்துருச்சு. ஏன்னு சொன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். யுத்தம் கர்த்தருடையது. மலை போன்ற கோலியாத்தை வீழ செய்வீர்கள். யுத்தம் கர்த்தருடையது. வார்த்தையினாலே மேற்கொள்வீர்கள். உங்கள் சரீரத்தில் உள்ள கோலியாத்தை, நோய் என்கிற கோலியாத்தை, வருமான குறைவுங்கிற கோலியாத்தை, இல்லையா, ஒரு வறுமைங்கிற கோலியாத்தை, இல்லாமங்கிற கோலியாத்தை, முடியாதுங்கிற கோலியாத்தை தாவீதை கொண்டு கர்த்தர் முறியடி செய்வாய், இல்லையா. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்கு இருந்தது போல, இல்லையா. நீங்களும் நானும் தான் தாவீதுங்க. நீங்களும் நானும் தான் தாவீது. கர்த்தர் நம்மை கொண்டு அவரை முறியடிக்க வைப்பார். அடுத்தது வாசிப்போம் சீக்கிரம் 50லிருந்து. பட்டயம் இல்லாது இருந்தது. அவன் மேல் நின்று, இப்போ பாருங்க, ஓடி போகணும். பேட்டில் பிசாசுக்கு எதிர்த்து வரணும். பிசாசு நான் வரேன்னு சொன்னா நான் வந்துட்டேன்னு நீங்க சொல்லணும். அதான் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, when fear knocks your door, let the faith goes and open the door. பயம் உங்க வீட்டு கதவை தட்டும்போது உங்க விசுவாசம் ஓடி போய் கதவை திறக்கணும். என்னடா அப்படின்னு கேட்கணும். அதுதான் ஃபெய்த்து. அதுதாங்க ரியல் ஃபெய்த்து. அதுதான் ஃபெய்த்து. தாவீதை ஒரு காட்டில் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தவனை அப்படியே ஐஸ்வர்யமாக மாற்றி அப்படியே ராஜாவோட சிங்காசனம் கூட்டு போனது இந்த சம்பவம் தான். இவனோட ஃபெய்த் டெஸ்ட் பாருங்க, பெஸ்ட்டை கொண்டு வந்துருச்சு. உங்கள் டெஸ்ட் பெஸ்ட்டை கொண்டு வருமா? இந்த கோலியாத்தை நீங்கள் கொண்டுட்டீங்களா? உங்கள் கோலியாத்தை யாருன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்களா? கோலியாத்தை ஜெயிப்போம். வாசிப்போம். எவ்வளோ விலாவரியா சொல்றாங்க பாருங்க. அவன் மேல நின்று அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவனை உரையிலிருந்து உருவி அவனை கொன்னு அதில் அவனை வெட்டி போட்டான். எவ்வளவு ஒரு கேவலம் தெரியுமா கோலியாத்துக்கு? எவ்வளவு ஒரு கேவலமா இருக்கணும். நீ கேவலப்படுத்தின, அவன் கேவலப்பட்டு போனான் பார்த்தியா? உங்களை கேவலப்படுத்துறவங்க முன்னாடி கர்த்தர் உங்களை தலை நிமிர்த்து நிற்க வைப்பார். உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை கேவலப்படுத்தினவங்க முன்னாடி, உங்களை அற்பமாக எண்ணினவங்க, உங்களை கேவலப்பட்டவங்க, கர்த்தருக்கு தேடுதலுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். உங்களுக்கு வெட்கத்துக்கு பதிலாக சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தரக்கூடிய வல்லவராக இருக்கிறார். வாசிப்போம். இப்போ என்ன நடக்குது? ஒருத்தன், அதான் நான் அப்பவே சொன்னேன், இஸ்ரவேலர்லேருந்து ஒருத்தர் ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணுறான், இது பெலிஸ்தீர்ந்து ஒருத்தர் ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணுறான். தாவீது இஸ்ரவேலர் ஒருத்தர், தாவீது பெலிஸ்தீரை ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணிவிட்டு அவனை கொண்டு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தாவீது என்ன சொல்கிறாங்க? அப்போ இஸ்ரவேல் கூட்டத்தாருங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தாவீது அவன் கோலியத்தை கொண்டு போட்டதுக்கப்புறம் இஸ்ரவேல் கூட்டத்தார் அப்படியே படையோடு திரும்பி இப்படி ஓடுறாங்க. பெலிஸ்தீர் அப்படியே ஓடி போயிட்டான். ஏன்னா அவனோட ரெப்ரசன்டேட்டிவ் செத்து போயிட்டான். பிசாசு செத்தோன்னா பிசாசனுடைய சேனைகள், அவனுடைய சூழ்ச்சிகள், அவனுடைய தந்திரங்கள் எல்லாம் ஓடி போயிடும். ஏன்னா அவன் பிசாசு இறந்து போயிட்டான். கர்த்தர் ஜெயித்தார், இல்லையா? அடுத்து வாசிப்போம். இல்லை போதும், இதோட போதும், இந்த சம்பவம் இதோட போதும். இது நான் கடைசியாக 5th செக்மெண்ட்டு இதை நான் வாசிக்கிறேன். இதை சொல்கிறேன் பாருங்கள். இப்போ என்ன நடந்திருக்கு? தாவீது கோலியத்தை கொண்டுட்டார், இல்லையா? கொன்னதுக்கப்புறம் இஸ்ரவேலர் மேற்கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஒருத்தர் செத்து போயிட்டான் அப்படின்னா அந்த படையே ஜெயிச்ச மாதிரி ஆகிடும். ஒருத்தர் தோத்துட்டாலும் அந்த படையே தோத்த மாதிரி ஆகிடும், இல்லையா? அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, தாவீது பெலிஸ்தீனை கொன்று அந்த பெலிஸ்தீனுடைய தலையை எடுத்துக்கொண்டு எங்கே போனான்னு போட்டிருக்கு? எருசலேமுக்கு போனான்னு போட்டிருக்கு. எருசலேமுக்கு போனான்னு சொன்னால், இந்த இஸ்ரவேல் இந்த ஹீப்ரு காலத்திலே வாழ்ந்த ஒரு முறைமை என்னன்னு சொன்னால், பேரோட முன்னாடி எழுத்தும் ஃபர்ஸ்ட் நேமையும் அவங்க ஊரையும் தான் போடுவாங்க,
இப்போ என் பேர் ராஜன் அப்படின்னு சொன்னால் ராஜன் ஃப்ரம் இந்தியா, ராஜன் இந்தியா அப்படின்னு தான் போடுவாங்க. ஜோஷ்வா இந்தியா, கிரேஸ் இந்தியா, ரெபேக்கா இந்தியா, அந்த மாதிரி தான் போடுவாங்க. இப்போது ராஜன் இந்தியா அப்படிங்கிற மாதிரி கோலியாத் ஃப்ரம் காத், அவனுக்கு என்ன தெரியுமா பேர் வரப்போ கோல் காத், கோல் காத், இது ரெண்டையும் சேர்த்து படிச்சீங்கன்னா கொல்கதான்னு வரும். இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்துட்டு மேலே ஏறி போய் நின்னார் பார்த்தீங்கன்னா கொல்கதா மலைங்கது. தாவீது வந்து பெலிஸ்தீனுடைய தலையை கொண்டு போய் வச்சார் தெரியுமா? அப்போ அந்த அதுக்கு பேர் அந்த தலைக்கு என்ன சொல்லுவாங்க? ஸ்கல்லுன்னு சொல்லுவாங்களா? த மவுண்டன் ஸ்கல், கபாலஸ்தலம் என்னப்பட்ட ஒரு மலையிலே ஒரு இடத்திலே. அப்போது இந்த கோலியாத்தோட தலை மேலே இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து வெற்றி சிறந்தார். பழைய ஏற்பாட்டில் எப்படி ஒரு பிசாசுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருந்தானோ அதே ஆளை அதே இடத்துல புதிய ஏற்பாட்டிலும் அதே பிசாசோட ரெப்ரசன்டேட்டிவ்க்கு கர்த்தர் வந்து சிலுவையிலே வெற்றி சிறந்து சிலுவையை சுமந்து இல்லையா அந்த போரை மேற்கொண்டார். கர்த்தர் வெற்றி சிறந்தார். இப்போதான் ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கே வரோம். என்ன கட்டம் தெரியுமா? எதனால 5 ஸ்டோன்ஸ்? 5 ஸ்டோன்ஸ் எதனால அப்படின்னு சொன்னால் ஒரு காரியம் நான் அப்போவே சொன்னேன். 5 ஸ்டோன்ஸ் எதனாலன்னா ஃபஸ்ட் புக் ஆஃப் தோரா, இந்த ஃபஸ்ட் 5 புக்ஸ் ஆஃப் தோரா, அதாவது வந்து 5 புக்கு, ஜெனிசிஸ், எக்ஸோடஸ், லெவிட்டிகஸ், நம்பர்ஸ் அண்ட் டியூட்ரானமி. அப்போது 5 புக்கு இருக்கு இல்லையா, ஆதியாகமும், யாத்ராகமும், லேவியராகமும், என்னாகமும், உபாகமும். இந்த 5 புக்குக்கு ரெப்ரசன்டேட்டிவாக இந்த 5 ஸ்டோன்ஸ் சொல்லலாம். இன்னொரு ரெப்ரசன்டேட்டிவ் என்ன சொல்லலாம்னு சொன்னால் 5 folds ஆஃப் மினிஸ்ட்ரி, அப்போஸ்டல்ஸ், ப்ராஃபிட்ஸ், இவாஞ்சலிஸ்ட், பாஸ்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். 5 folds ஆஃப் மினிஸ்ட்ரி, 5 புக்கை சொல்லலாம், 5 மினிஸ்ட்ரி சொல்லலாம். இன்னொரு 5 என்ன சொல்லணும்னா ஜீசஸை சொல்லலாம். JESUS, ஜீசஸ் இல்லையா, 5 லெட்டர்ஸ்க்கு ஜீசஸ் வச்சு மேற்கொண்டான் கோலியாத்தை. இன்னொரு 5 காரணம் என்ன தெரியுமா? நான் இதைத்தான் ரொம்பவுமே இதையும் நான் நம்புகிறேன். இதனாலேயே 5 காரணம் சொல்லப்பட்டிருக்கலாம். இந்த 5 காரணம் என்ன தெரியுமா? இந்த 5 காரியங்கள் ஃபெய்த், FAITH, ஃபெய்த். ஃபெய்த்னு என்னன்னா ஃபார் ஆல் ஐ ட்ரஸ்ட் ஹிம், ஃபார் ஆல் ஐ ட்ரஸ்ட் ஹிம், ஃபெய்த்து. அதையும் நம்புகிறேன். இன்னொரு 5 காரியம் என்ன தெரியுமா? அதுதான் இருக்கிறதுலையே பயங்கரமான ஒரு அல்டிமேட். வாசிங்க 2 சாமுவேல் சாப்டர் 21 verses 18 to 22. 2 சாமுவேல் சாப்டர் 21 verses 18 to 22. 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 18லேருந்து 22 வரைக்கும். டக்கு டக்குன்னு வாசிங்க பார்ப்போம். அவன் கைகளில் அவ்வாறு விரல்களும் அவன் கால்களில் அவ்வாறு விரல்களும் 24 விரல்கள் உள்ளவனானான். இவனும் ராட்சச பிரவியானான். இவனும் ஒரு கோலியாத் மாதிரி தான் சொல்றாங்க. அடுத்தது வாசிங்க. பாருங்க, கோலியாத் எப்படி பண்ணானோ அப்படியே இங்கேயும் பண்றான். வாசிங்க பாருங்க. இஸ்ரவேல் வந்து கோலியாத் எப்படி இருந்தாலும் இவனும் ஒரு ராட்சச பிரவி. இவனும் பார்த்தே ஜெய்ஜாண்டிக்கா இருந்திருக்கிறான். இவனோட போராயுதங்கள் இப்படி இருந்திருக்கு. இவனும் நிந்திக்கிறான். கோலியாத் மாதிரியே பண்றான் பாருங்க. அப்ப இவன் யாரு பாருங்க. படிங்க படிங்க. ராட்சசனுக்கு பிறந்தவர்கள் 22ஆம் வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். இந்த 4 பேரும் காத்தூரிலே ராட்சசனுக்கு பிறந்தவர். ராட்சசன் குழந்தை ராட்சசன் அப்பா ராட்சசனாக தான் இருப்பான். இப்போ இந்த 4 பேர் இதில் பிறந்தாங்க. இவன் கூட இன்னொருத்த பிறந்தான், அவன் தான் கோலியாத்து. மொத்தம் எத்தனை பேர்? 4+1 எவ்வளோ? என்ன சொல்கிறது தெரியுமா கர்த்தர்? 5 கல் எடுத்துகிட்டு போ, கல்ல கோலியாத்தை கொன்று இன்னும் 4 பேர் வருவானுங்க. சப்போஸ் அவனுங்களையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கல் வாஷ் அவுட் பண்ணிருன்றார் ஆண்டவர். கை தட்டுங்க. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் என்ன சொன்னார்னா
கோலியாத்தை 5 கல் எதுக்குப்பா எடுத்துட்டு போறேன்னா முத கல்ல கோலியாத்தை கொன்று இன்னும் 4 கல் மிச்சம் வச்சுக்க. ஏன்னா ஏன் 4 ஒரு கல்ல தான் கோலியத்தை கொண்டாரு. 5 கல் எடுத்துட்டு போனா ஒரு கல்லே கோலியத்தை கொண்டாரு. திருப்பி கேட்டுக்கல எதுக்கு ஆண்டவரே 4 கல் எடுக்க சொன்னீர், மிச்சம் 4 கல் வேஸ்ட் அல்லவா? ஆனா ஆண்டவர் சொன்னார் வேஸ்ட் இல்லப்பா, வச்சுக்க. அவனோட சகோதரர் 4 பேர் வருவானுங்க, அண்ணன் செத்து போயிட்டானே நம்ம போவோம் அப்படின்னு வந்தானுங்கன்னா அவனுக்கு ஒவ்வொன்று சும்மா அப்படியே பொட்டு பொட்டா வச்சிரு. அவனுக்கு ஒவ்வொன்று வச்சு அந்த சந்ததியவே வாஸ் அவுட் பண்ணு. உனக்கு எதிராக நின்னவனை வாஸ் அவுட் பண்ணு. உனக்கு எதிராக நின்னவனை தேடியும் காணாதிருப்பாயின் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இன்று கண்ட எகிப்தின் இனிமேலும் காண்பது இல்லைன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு இல்லையா? வாக்குரைத்தவர் உண்மையுள்ளவருங்க, அதனாலதான் அவர் அப்படியே செய்தார் இல்லையா? யோசிச்சு பாருங்க, அவ்வளோ பெரிய கோலியாத்தை ஒரு கல்லுனால வீழ்த்த முடியுமா? இல்லை, ஆனா கர்த்தர் செய்தார். எப்போ? இவன் ஃபெய்த்தில் நிற்கும் போது இல்லை. ஒரு 4 பேர் வந்தாலும் அவனையும் கொண்டுடு. இதுதான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த 5 கல்லுங்க போது எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. 5 கல் அப்படின்னா வாஸ் அவுட் பண்ணிடு. உனக்கு முன்னாடி நிக்கணும்னா போட்டு முடிச்சு விட்டுரு இல்லையா? கோலியாத்து அவன் சந்ததி, ராட்சச சந்ததி, உனக்கு எதிராக நிற்கவனை எல்லாத்தையும் நாசம் பண்ணிடு. ஏன்னா கர்த்தர் நான் நல்லவர். உனக்கு விரோதம் மறுபடியும் இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இன்னொருத்தனை வருவான், நான் விட மாட்டேன். உனக்குமா நின்னவனை இனி தேடியும் காணாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. என் கண்களால் மாத்திரம் நான் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு ஒரு பலனை காண்பேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்மை காத்திருக்கிறார், தப்புவிக்கிறார், ஏந்திருக்கிறார், சுமந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த 2 மாசமா ஃபெய்த்தோட இதை பார்த்தோம். 2 மாசமா ஃபெய்த்தோட இதை பார்த்தோம் இல்லையா? எப்படி ஒரு ஃபெய்த்துலேருந்து ஃபெய்த்தோட முக்கியம் என்ன, ஃபெய்த் எப்படி வருது, டெஸ்ட் யுவர் ஃபெய்த்துலாம் பார்த்தோம். இப்போ டெஸ்ட் யுவர் ஃபெய்த் அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபெய்த்தெல்லாம் எப்படி டெஸ்ட் பண்ணப்படுது, எந்த மாதிரி இருக்குன்னு அப்போ ஒவ்வொருத்தங்களாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அல்டிமேட் சாப்டர் ஆகிய இந்த தாவீதுடைய ஃபெய்த்தை பற்றி நம்ம பார்த்தோம். பழைய ஏற்பாட்டில் எப்படி தாவீது அந்த ராட்சசனை கொலை செய்தார், அதே போல் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவை சுமந்து அந்த கொல்கொதா மலையிலே கபாலஸ்தலம் என்னப்பட்ட இடத்திலே கோலியாத்தை கொன்றிருக்கிறார். இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க, பழைய ஏற்பாட்டில் எப்படி ஒரு ஆள் அம்பாசிடர் இன்னொரு ஆள் அம்பாசிடர் கொண்டுட்டானா அந்த படையே, அந்த அந்த இனமே, அந்த நாடே தோல்விட்டுறது. அது போல இயேசு நமக்காக வெற்றி சிறந்திருக்கிறார். நாம் யாவரும் ஜெயித்தோம், நாம் யாவரும் பலம் கொண்டோம், நாம் யாவரும் ஜெயித்தோம். நம்ம எல்லாரும் முன்னேறி செல்லணும். நாம் மேற்கொண்டோம், பிசாசை நாம் மேற்கொண்டோம், கோலியாத்தை நாம் மேற்கொண்டோம் இல்லையா? சேனை பிசாசினை எல்லாத்தையும் நம்ம ஜெயிச்சிட்டோம். இப்ப கூட இருக்கிறது சும்மா அல்லக்கை மாதிரி தான். அவங்க பிசாசுடைய சும்மா சின்ன 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 பசங்க மாதிரி தான் இருக்கிறானுங்க. சும்மா சூனா ஓடி போயிடுவாங்க. கல்லெல்லாம் கூட தேவையில்லை, வார்த்தையிலேயே மேற்கொண்டலாம். இன்னைக்கு அந்த 5 கல் எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்காதீங்க. இந்த 5 கல்லான கர்த்தருடைய வார்த்தையை தேடுங்க. இந்த 5 கல்லான ஃபெய்த்தை தேடுங்க இல்லையா? இந்த 5 கல்லான ஜீசஸை தேடுங்க. இந்த 5 கல்லான அப்போஸ்தல, தீர்க்கதரிசன, இவாஞ்சலிஸ்ட், பாஸ்டர்ஸ், டீச்சர்ஸ், மினிஸ்ட்ரி தேடுங்க. இந்த 5 கல்லை தேடுங்க. கர்த்தர் அந்த கல்லை கொண்டு உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற பெலிஸ்தீனை, அந்த கோலியாத்தை கர்த்தர் மேற்கொள்வார். மறுபடியும் நாம ஒரு பாடலை பாடுறோம். இந்த பிரேயர் முடிஞ்சதுக்கு அப்புறம், சிங்க கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு கூட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்னியில் நான் நடந்த பனி துளியாய் என்னை நினைத்தார். கர்த்தர் நல்லவர். உற்சாகமாய் பாடுவோம், நம்ம ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம், தயவுக்காக ஸ்தோத்திரம், ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தாவீதுடைய டெஸ்ட்ல பெஸ்டான ரிசல்ட் கொடுத்தார் ஆண்டவரே. அதே போல அந்த ராஜா அவனை ட்ரஸ்ட் பண்ணார் ஆண்டவர். அதே போல நாங்களும் எங்களுடைய டெஸ்ட்ல பெஸ்டான ரிசல்ட் கொடுத்து உம்முடைய ட்ரஸ்ட்டை நாங்கள் வாங்க கர்த்தாவை கிருபை தருவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தாவீதின் காலத்துல தாவீதுக்கு ரத்தம் சிந்தப்படல, கர்த்தனை யாருன்னு தெரியல, இயேசுனை யாருன்னு தெரியல, இயேசுடைய கிருபையின் காலத்துல வாழல. எங்களுக்கு ஆண்டவரே நீர் கிருபையின் காலத்தில் இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி இருக்கிற ராஜா, எங்களை ராஜாக்களும் ஆசாரியமாக மாற்றி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர் ராஜா. நீர் எங்களை இந்த கோலியாத்தை மேற்கொள்ள செய்வீர் என்பதை விசுவாசிக்கிறோம். நீர் எங்களுக்காக, எங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாக ஆண்டவரை கோலியாத்தை வென்றிருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இப்போது கூட என்னோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்காக ஜெபிக்கிறோம். எந்தெந்த தேவையில் மத்தி இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிப்பீராக.
ஃபர்ஸ்ட் சாமுவேல் சாப்டர் 17 வாசிக்கும் போது ஒரு ஃபெய்த்தில் அவங்க எழுந்து நிற்க கர்த்தாவை கிருபை தாங்கப்பா. நீங்க ஜெயிச்சவங்க நாங்க நம்பணும். அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளிலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அநியனைக்கும் சகவாசம் சிநேகமும் நம்ம அனைவரோடும் கூட என்றும் என்றும் கர்த்தருடைய 2ஆம் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்திருக்கிறார். நம்ம ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். கர்த்தர் நல்லவர். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் கிடந்தேன், பனித்துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஒவ்வொரு புதன்கிழமையும் பைபிள் ஸ்டடி இருக்குது ஈவினிங் 7 o'clock. ஒவ்வொரு ஃப்ரைடே மார்னிங் 10 o'clock வந்து விமென்ஸ் ஃபெலோஷிப் இருக்குது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 10 மணி காலை 10 மணிக்கு எங்களுடைய சபா ஆராதனை நடந்துட்டு இருக்கு. எங்களோடு கூட கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே எங்களோட பேஜ்லேயே அவைலபிளாக இருக்குது. இருந்தாலும் ஒரு தடவை சொல்கிறேன், உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள், உங்களுடைய ஆலோசனை ஏதாவது வந்து எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் 9884890425. கர்த்தர் தாமே உங்களுக்கு ஆசீர்வாதம் நடத்துவாராக. God bless you.